வரவேற்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஐயா காலத்தில் நான் போகிறேன். பாண்டியன் கார்த்திஸ் ரைட்டாக தெரியுதான்னு பாருங்க. எடுக்காதப்பா, தெரியுதான்னு பாரு. இருக்கட்டும். தெரியுதா என்னைய? ஐயா எப்போ முடிக்கணும்? சோதரம் நல்ல செய்தி சொல்ல போறார். ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. ஐயா அவர்கள் கடந்த மாதம் கடைசி ஊழியர் கூட்டத்திலே ஒன்றிலே ஐயாவை சந்திக்க, அந்த ஊழியர் கூட்டத்திலே என்னுடைய அனுபவ சாட்சி ஒரு 20 நிமிஷம் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்தாங்க. அதில் ஐயா அவர்களை சந்தித்து கர்த்தருடைய வார்த்தைகளை என் சாட்சியை சொல்லும்போது அதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து அதில் நாங்கள் தொடர்பானோம். இன்றைக்கு அவர் சபையில் வரக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் எனக்கு தந்தார். மதுரையில் பிறந்து வளர்ந்தாலும் சென்னை பற்றி எனக்கு ஒரு பாரம் உண்டு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துனுடைய சீசனாகிய தோமா இரத்த சாட்சியாய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இந்த சென்னை பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய தோமாவின் உபதேசம் ஊழியம் இன்றைக்கு சென்னையிலே குறைந்து கொண்டிருக்கிறது, மறைந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு வேதனையில் இந்த எளிய ஊழியக்காரனாகி எனக்கு அது வெளிப்படுத்தப்பட்டதுனால இந்த சென்னைக்கு சொல்ல வேண்டும்னு சொல்லி வேலையிலிருந்து காக்கா வந்துட்டு போனது மாதிரி, புறா வந்துட்டு போன மாதிரி 10 ஆண்டு காலமாக வந்துட்டு போய்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ நிரந்தரமாக இங்கே கால் ஊன்றி ஊழியம் செய்யணும் என்ற முறையில் இந்த 2025ஆம் ஆண்டில் சென்னையிலே தங்கி ஊழியம் செய்ய நினைக்கிறேன். ஆனாலும் மதுரையிலையும் சபை இருப்பதுனால அங்கேயும் இங்கேயும் போக வேண்டியது இருக்குது. மதுரையில் தொடங்கி அப்புறம் சென்னையில் தொடங்கியிருக்கேன். இன்னும் உலக நாடுகள் முழுவதும் இங்கேருந்து எல்லா நாடுகளுக்கும் சத்தியத்தை பரப்பணும் என்ற நோக்கம்தான். என்னுடைய பின்னணி சாட்சியை ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். கம்பளத்து நாய்க்குமார்கள்னு சொல்லப்படுகிற தெலுங்கு குறி சொல்லுகிற ஜக்கம்மா பேராலே அருள் வாக்கு சொல்லுகிற ஒரு குடும்பத்திலிருந்து கர்த்தர் என்னை வேறு பிரித்து தெரிந்து கொண்டு இன்றைக்கி ஊழியக்காரனாக நிற்க வச்சிருக்கிறேன். லேலுயா. ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? ஐயா சொன்ன மாதிரி நல்ல காலம் வருதுன்னு ஜக்கம்மான்னு சொல்லி எல்லாருக்கும் சோசியம் மந்திரம் மாயம் இதெல்லாம் சொல்லக்கூடிய அருள் வாக்கு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். அதெல்லாம் விட்டுட்டு நான் இங்கே வந்தால் என்னை விட சோசியக்காரங்க நிறையா இருக்காங்க கிறிஸ்தவத்தில். அமாவாசை ஜபம், பௌர்ணமி ஜபம், நடுநிலை ஜபம், மந்திரம் எடுக்கிறது, தாயத்து எடுக்கிறது, குறி சொல்கிற தீர்க்க தரிசனம் சொல்கிறது. அடேங்கப்பா, நாங்கள்லாம் தோற்றுருவோம். அந்த அளவில் இங்கே வித்தைகளும் மந்திரங்களும் மாயாங்களும் இங்கே வந்து ஏகப்பட்ட அளவில் செஞ்சுக்கிட்டு திரிகிறத நான் அறியும் போது ஆச்சரியப்படுறேன். இப்போ குறி சொல்கிற ஏவுகிற ஒரு பெண்ணு பவுலை பார்த்து, இவர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன், ரட்சிப்பின் வழியை நமக்கு சொல்ல வந்திருக்கிறாருன்னு சொல்லி சத்தம் போடும்போது பவுல் அதட்டலையா? அந்த குறிகார பொம்பளைக்கு தெரியும்
தேவ ஊழியக்காரன் என்று. அது மாதிரி ஆவிகளை பகுத்தறிகிற வரம் சபையில் இருக்குது. கர்த்தர் அதை எனக்கு கொடுத்துருக்கிறார். ஆகவே இன்றைய கிறிஸ்தவர்கள், இன்றைக்கு ஊழியர்கள் 90% அயோக்கிய நாய்களாக தான் இருக்காங்களே தவிர, இயேசுவின் பேராலே இயேசுவின் பேரை சொல்லிக்கொண்டு ஏமாத்துகிற கள்ள தீர்க்கதரிசிகளாக இருக்காங்களே தவிர வேற அல்ல. அந்த 10% தசமபாகம் மாதிரி உண்மை உள்ள ஊழியர்கள், பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு சபையாக உங்களை நான் காண்கிறேன். அல்லேலூயா. உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய காரியங்கள், ஜெபங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம். காணிக்கப்பட்டி அப்போஸ்தல காலத்தில் இருந்தது மாதிரி காணிக்கையை போடக்கூடிய அளவில் எல்லாருக்கிட்டையும் கையேந்திக்கிட்டு தெரியாமல் அவங்களே வந்து மனம் ஊந்து போடுற அளவில் ஒரு முறை, முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிற முறை, இன்னும் சொல்ல போனால் பரமண்டல ஜெபத்தை செய்கிறது பெந்தேகோஸ்தையில் இன்றைக்கி தான் பார்க்குறேன். நான் சிஎஸ்ஐ போதகராக இருந்தேன். அங்கே செய்வாங்க, ஆர்சியில் செய்வாங்க. ஆனால் பெந்தேகோஸ்தில் செய்வாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. இந்த சபையிலே அதை காண்கிறேன். ரொம்ப அருமையானது. அதுவே உங்களுக்கு பிரசங்கமாக சொல்ல போகிறேன். அதுவே உங்களுக்கு சொன்னதே உங்களுக்கு சொல்லிட்டு போகலாம்னு தான் ஆவியானவர் எனக்கு பேசினார், ஏவுனார். அதுக்கு முன்னாடி என்னுடைய சாட்சி, அனுபவ சாட்சி என்னென்றால், என் பேர் ஐயா சொன்ன மாதிரி முருகேஷ், பால் முருகேஷ்ன்னு சொல்லி. இப்போ பால் வந்து ஞானசான பேர் பவுல், ஏஎம் பவுல்னு சொல்லி தான் அழைப்பாங்க. அதுவும் இருக்குது ஒரு சைடு. முருகேசன் சொல்கிறது எங்கள் அப்பா எனக்கு வச்ச பேர். எங்கள் அப்பா முருக பக்தர். கட்டபொம்மை, வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு திருச்செந்தூர் முருகன் குலசாமியாக இருந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு பழனி முருகன் தான் குலசாமி. பழனி மாதிரியே ஆயிடுச்சு எங்கள் வீடு. மொட்டையா சின்ன வயசுலேருந்தே ஊத்துராச கோட்டையும் நெத்தியில் பட்டையும் தலையில் மொட்டையுமாக விவரம் தெரிஞ்ச அளவில் மொட்டையாக தான் இருந்தேன். முடி வளர வளர மொட்டை எடுத்துக்கிட்டே இருப்பார். என்னையா சீவுறது கூட முடியில்லாமல் இப்படி செஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லும் போது, உயிரை கொடுத்த சாமிக்கு மயிரை கொடுறான்னு ஒரு பழமொழி இருக்கா, அதை சொல்கிறாரு. ஏன் உயிரை கொடுத்த சாமிக்கு மயிர் எவ்வளோ கேவலமாக இருக்குது, அதுவாக கொடுக்குறது? தலையை கொடு. அதில் இருந்தே நான் முற்போக்கு சிந்தனையோடு எங்கள் அப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். கந்தர் சஷ்டி கவசத்தை பாராமல் சொன்னால் தான் எனக்கு சாப்பாடு போடுவார். சஷ்டி நோக்கு சரவணம் பவனர் சிஸ்டர் கோதம் செங்கதிர் வேலம் பாதம் இரண்டில் பெண்மணி சதங்கை கீதம்பாட கிண்கணி ஆட மையால் நினைஞ்சு மயில் வாகனம் சொன்னால் தான் சாப்பாடு. முழங்கால்லையே சொல்லணும். அதுவும் குடும்பம் டாப்பாலில் இருக்கணும், வசதியால் இருக்கணும். வசதியாக தான் இருந்தோம். ஆனால் அதை விட வசதியாக ஆகாவிட்டாலும் அந்த லிமிட்டாவது இருந்து தொலைஞ்சாமல் குடும்பமே அழிஞ்சு போச்சு. எங்கள் அம்மா பவர் ஹவுஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மதுரையில். எங்கள் அண்ணே திண்டுக்கல்ல காந்தி கிராமத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தார். நான் சின்ன பையன். எங்கள் அக்கா ஆடுகள் மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா வட்டி தொழில் பண்ணுவார், ஃபைனான்ஸ், சோசியம்னு சொல்லுவார், தேடி வர்றவங்க. இந்த மாதிரி குடும்பம் நல்லா தான் இருந்தது. சாமி அதிகமாக கும்பிட பக்தி அதிகமாக வர விக்கிரங்களை நாடி போகிறவங்களுக்கு வேதனைகள் பெருகும்னு ஒரு வசனம் இருக்குது. அந்த மாதிரி குடும்பமே அழிஞ்சு போச்சு. எங்கள் அம்மா திடீர்னு மில்லில் அடிபட்டு இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா அந்த கவலையிலேயே குடித்து அவர் இறந்துட்டார். சொந்தக்காரங்கள்லாம் வந்து, இந்த பையன் பிறந்த நேரம் சரியில்லை, நான் பிறந்த நேரம் அப்பா அம்மாவை விழுங்கிட்டான் அப்படின்னு சொல்லி தலையிலேயே கொட்டுவாங்க. எங்கள் அப்பா யார்கிட்ட வாங்கி சங்கிலி மோதிரம் எங்கெங்கே கடுக்காடு வச்சுருந்தாரோ எல்லாம் முடிஞ்ச அளவில் அள்ளிட்டு போயிட்டாங்க. சொந்தக்காரன் அதுக்கு தானே இருக்கான். ஆகவே விவரம் தெரிஞ்ச வயசில் 33 கோடி தெய்வங்களும் 48 ரிஷிகளும் சொன்னாங்களே, ஒரு சாமியாவது காப்பாற்றக்கூடாதா? ஆகவே சாமியே இல்லை, கடவுளே இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் சரமாரி வஞ்சி திட்டி சாகனம்னு ரயில்வே பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே போய் விழுக பார்த்தேன். ரயிலை பார்த்து பயந்துட்டு வந்துட்டேன். பெரிய ரயிலில்
என்னடா அது சாக போனால் இது நம்மளை பயமுறுத்துதேன்னு சொல்லி வந்து கம்மாயில் விழுந்துட்டேன். கம்மாயை காப்பாற்றிட்டாங்க. எலி மருந்து குடித்து பார்த்தேன், எலியே சாகாது பொதுவாக, அதுலேயும் காப்பாற்றிட்டாங்க. எப்படிடா நான் எப்படி செத்து தாண்டா ஆகணும்னு சொல்லி மாறி சாமியில் வஞ்சிக்கிட்டு திரியும் போது சித்திரை திருவிழான்னு மதுரையில் ஒன்று நடக்கும் வருஷம். அதில் வந்து வழக்கமாக நாங்கள் போகிறது உண்டு திருவிழாவுக்கு. அதில் கள்ளழகரை கைது செய்யன்னு சொல்லி ஒரு போஸ்ட் அடித்து ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க தீக்காக்காரங்க, கடவுள் மறுப்பாளர்கள். என்னடா அது சாமியை போய் கைது பண்ண என்னடான்னு கேட்டேன். என்னையா அப்படின்னு. ஆமாம், ஒப்பாட்டி வீட்டுக்கு போகிறாரு, துருக்கணாச்சியார் வீட்டில் கிழக்கு. அப்புறம் எய்ட்ஸ் நோயை பரப்ப வர்றாரு, அவரை கைது பண்ணணும் அதுன்னு சொல்லி இவ்வளோ இந்த கூட்டம்லாம். என்னையா இப்படி சொல்கிறீங்க? இப்போ நான் வந்து ஏற்கனவே சாமிகளை எல்லாம் வஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால தனியாக வஞ்சா என்னைய அடிப்பாங்க, உங்கள் கட்சியில் சேர்ந்து சாமிகளை வையவான்னு கேட்டேன். ஒரு பாதுகாப்பு இருக்கும்ல வஞ்சா. அப்போ என்ன பார்த்தேன் தம்பி இப்படி, நான் என் கதையெல்லாம் சொன்னேன். சரி சேர்ந்துக்க, பெரியார் கூட உங்கள் நாய்க்குமார் தான். அவர் ஏகப்பட்ட சாமியை கும்பிட்டு கடைசியில் காசிக்கு போய் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகி கடவுளே இல்லைன்னு சொல்லி ஆரம்பித்தவர். அது மாதிரி நீ பெரியாளாக வந்துரு, நல்லா சொல்லுன்னு சொல்லி புராணம், இந்து, கிருஷ்ண லீலைகள், முருகன் லீலைகள் எல்லாம் சொல்கிறாங்க. நல்லா இருந்தாலும் கூட சாமி கும்பிட முடியாத போல் இருக்குது. அந்த அளவில் அந்த ஆபாச கட்டுக்கதைகள் அங்கே நிறையா இருக்குது. அது மாதிரி இயேசுவையும் வையணும் அப்படின்னு திட்டம் போட்டேன். அங்கே யாருமே இயேசுவை யாரும் வையலை. எல்லா சாமிகளையும் விமர்சனம் பண்ணுறாங்க, சொல்கிறாங்களே தவிர இயேசுவை யாரும் குறை சொன்ன மாதிரி இல்லை. அப்போ ஒரு ஆளுக்கிட்ட கேட்டேன், ஐயா எல்லா சாமிகளையும் வைக்கிறீங்க, இயேசுவை மட்டும் ஏன் வையாமல் இருக்கீங்கன்னு கேட்டேன். ஏன்னா இயேசுன்னா எங்கள் இனத்துக்கே பிடிக்காது. வீரபாண்டி கட்டபொம்மனை தூக்கில் போட்டது வெள்ளைக்காரன் சாமி இயேசு அப்படின்னு ஒரு தப்பான புரிதல். அதனால இயேசுனாலே எரிச்சலாக இருக்கும், பிடிக்காது. எங்கள் ஊரில் யாரும் சுவிசேஷம் சொல்ல யாரும் ஊழியத்துக்கெல்லாம் வர மாட்டாங்க. உள்ளே நுழைஞ்சா வாக்கு விட்டுருவாங்களான்னு சொல்லி பாருங்க, கிறிஸ்தவனே வாக்கு விட்டுருவாங்கன்னு சொல்லி உள்ளே வர்றதில்லை. இந்த மாதிரி செருப்பு போட்டு உள்ளே வரக்கூடாது. அந்த அளவில் ஒரு ஐதீகம். இப்போ கூட ஏகப்பட்ட திருவிழா நடந்து இப்போ போன வாரம் தான் முடிஞ்சிச்சு. பெரிய அளவில் அந்த ஃபேமஸாக டிவிலெல்லாம் வந்துச்சு. அந்த அளவில் ஃபேமஸாக நடத்தக்கூடிய அந்த ஊர். ஆகவே இயேசுவை வையணும் என்ற ஒரு திட்டத்தில் நான் ஒரு ஐயா கிட்ட கேட்டேன், ஏன் இயேசுவை மட்டும் வையாமல் எல்லாத்தையும் வைக்கிறீங்க, இயேசுவை ஏன் திட்டாமல் இருக்கீங்கன்னு கேட்கும்போது முத சுவிசேஷம் சொன்னது அவர் தான். எனக்கு என்ன சொன்னார்னா, தம்பி இயேசு நல்லவர்ப்பா, அவர் எதுக்கு வையணும்? அவரை சாமியாக கும்பிடுற கிறிஸ்தவனைத்தான் வையணுமே தவிர இயேசுவை வையணும்னு அவசியம் இல்லை. அவர் நல்லவர்னு சொல்லி, இயேசு நல்லவர்னு சொல்லி சுவிசேஷம் கிறிஸ்தவன் சொல்லலை. எனக்கு கடவுளே இல்லைன்னு சொல்கிறேன் வாயிலிருந்து இயேசு நல்லவர்னு வருது. எப்படி நல்லவர்னு சொல்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு, ஐயா அவர் ஒன்றும் லீலைகள் பண்ணலை, ஒன்றும் தப்பு செய்யலை, புரட்சி கருத்துக்களை சொன்னார், மதவாதிகளை எதிர்த்தார், பணக்காரங்களை எதிர்த்தார், புரட்சி காரியங்களை நல்ல கருத்துக்களை சொன்னார். அவர் மேல் பொறாமை கொண்டு அநியாயமாக செலவில் அறிஞ்சு கொண்டுட்டாங்க அவரை. அவர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படி சொல்கிறாரு. அப்போ புராண கதைகளில் இருந்து விமர்சனங்கள் சாமிகளை பண்ணுற மாதிரி இயேசுவுக்கும் புராண கதை இருக்கும்ல, வரலாறு இருக்கும்ல. அதை படித்தா அதில் குறை இல்லாமையாக இருக்கும். புத்தன் இயேசு காந்தின்னு சொல்லும் போது புத்தர்கிட்ட குறை இருந்திருக்கு, காந்திகிட்டையும் குறை இருந்திருக்கு. அப்போ இயேசுன்னு சொல்லும் போது குறை இல்லாமையாக இருக்கும் மனுஷன்னா. அதனால குறைகள் எப்படி இருக்கத்தான் செய்யும். முறைப்படி வேதத்தை படித்து வைவம்படான்னு புதிய ஏற்பாடு கேட்டேன். அந்த புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க. புதிய ஏற்பாடு தான் வரலாறு, அவர் வரலாறுன்னு. சரி படித்து முறைப்படி வைவம்படான்னு சொல்லி ஆரம்பித்தேன். மத்தேயு 1 அதிகாரம் ஆரம்பிக்கும்போது அப்படியே தலையை சுற்றி ஒன்றும் விளங்காமல் போயிடுச்சு ஆரம்பமே. ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறுன்னு வருது.
யாருக்குடா இவர் குமாரன்? எடுத்த உடனே ஆபிரகாம் குமாரனா, இல்லை தாவீதுக்கு குமாரனா, இல்லை மரியாள்னு சொல்கிறாங்களே, இல்லை அந்த அம்மாவுக்கு குமாரனா, இல்லை யோசேப்புக்கு குமாரனா, இல்லை மனுஷகுமாரனா, இல்லை தேவகுமாரனா? இவ்வளோ குழப்பம் இருக்குது அவன் ஆரம்பத்திலேயே. திரும்ப மறுபடியும் படிக்கும்போது ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோப்பை பெற்றான், யாக்கோப்பு 12 பிள்ளைகளை பற்றி தள்ளான்னு அந்த ஆம்பளைகளே பெற்ற மாதிரி வருது. என் பேச்சு மதுரை பாஷை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதனால் இதை கொஞ்சம் பொறுத்துக்குங்க. அதனால் என்னடா ஆம்பளைங்க பெற்ற மாதிரி இருக்கே, எங்கள் புராணத்தில் கூட இந்த அநியாயம் இல்லையே, நெத்தியில் பிறந்தான், கன்னத்தில் பிறந்தான், தொடையில் பிறந்தான்லாம் இருக்குது. ஆனால் ஆம்பளைங்க பெற்ற மாதிரி இருக்கே, என்ன பெற்றான்னு இருக்குது, ஆம்பளை தான் பெற்றான் இருக்குது. அப்போ ஒரு ஐயாக்கிட்ட விவரம் கேட்போம்லான்னு ஒரு கிறிஸ்தவ பெரியார்கிட்ட கேட்டால் அவர் தெரிஞ்சால் சொல்லணும், இல்லைன்னா பேசாமல் போகணும். என்ன சொன்னார்? தம்பி, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆம்பளை தான் பெற்றிருக்காங்க, புதிய ஏற்பாடெலாம் தம்பி மாறிடுச்சு. இப்படி சொல்லுவானா ஐயா? என்னடா இதோடு நிறுத்திடுவோம்னு இருந்தாலும் முழுசாக படிக்காமல் ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுடான்னு சொல்லி 18ஆம் வசனம் மத்தேயு 1:18 இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாகனு வருது. ரொம்ப அருமையாக இருக்குது. இயேசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர். 21ஆம் வசனத்திலே பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர்னு அர்த்தம். பாவத்தை போக்கி ரட்சிக்கக்கூடிய அந்த பெயர் தான் இயேசுவின் பேரா? என்ன ஆச்சரியமாக இருக்க. அப்புறம் கீழே படிக்கும்போது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், இம்மானுவேல் என்று பேரிடுவாயாக. இந்த வேல்னு முருகன் ஞாபகம் தான் வருது. வேல் இம்மானு வேல்னு வரல, வேலாயுதம்னு. என்னடா அது நம்ம சாமி இங்கே வருது. அப்புறம் படித்தேன், மத்தேயு 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தேன். இயேசு இப்போ கிறிஸ்து பிறக்கிறாரு, அங்கே கலவரம் உண்டாகுது, ராஜா கொல்ல பார்க்குறான், கிறிஸ்து தப்பிக்கிறாரு. அங்கே வயதுக்குள்ளப்பட்ட அந்த 2 வயதுக்குள்ளப்பட்ட எல்லா ஆம்பளைகளையும் பிள்ளைகளையும் கொலை செய்கிறான். அதில் 17ஆம் வசனத்தில் ராமாவிலே கூக்குரல் ஏற்பட்டது, ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது ஆறுதலையாக இருக்கிறாள் என்ற எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அது நடந்ததுன்னு அதில் போட்டிருக்கு. இதை எங்கள் அப்பா கிருஷ்ண கதையை என்கிட்ட கிருஷ்ண புராணம் சொல்லும்போது இதே கதை அங்கே வருது. கிருஷ்ணன் பிறக்க, மாமா கொல்ல பார்க்க, கிருஷ்ணன் தப்பிக்க, அந்த வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் அந்த பகுதியில் கொலை செய்ய புராணத்தில் இருக்குது, கதையில் இருக்குது. எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. அப்போ நான் யோசித்தேன், என்னடா அது இதிலிருந்து அந்த கதை அங்கே போச்சா, இல்லை அங்கேருந்து கதை இங்கே வந்துச்சா? அப்படி ஆய்வு பண்ணும்போது இயேசு கிறிஸ்துடைய அந்த வரலாறு கிமு கிபி வரலாறு, கிறிஸ்துக்கு முன்பு கிறிஸ்துக்கு பின்பு வரலாறு. புராணம் இல்லை, கதை இல்லை, வரலாறு. ஆனால் அது கதை, கண்ணு மூக்கு வச்சு கற்பனை கதை. அப்போ இங்கேருந்து தான் அங்கே பல்டி அடிச்சிட்டான் போல் இருக்குன்னு சொல்லி அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். எல்லா மதங்களும் ஆசியா கண்டத்திலிருந்து வந்து தான் உலகமெல்லாம் பரவிச்சு. வேற்று கிரகத்திலிருந்து எந்த சாமிகளும் வரல. அப்படி ஒரு தற்குறிகளாக நீங்கள் இருக்கக்கூடாது. அந்த சாமி வேறு, இந்த சாமி வேறு, இந்த இது வேறுன்னா எங்கே இருந்து வந்தாங்க? எல்லாம் ஆதாமேதாலிருந்து வந்தவங்க தான்ப்பா. மனுஷனை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார், அவன் ஜீவாத்துமாவானான்று ஆதியாகமம் 2:7 இருக்குது. அந்த ஜீவன் தான் தமிழில் சி என்று மாறி சிவன் என்று மாறிடுச்சு. அதுதான் அவனுக்கு 2 பிள்ளைகள், சிவனுக்கு. இங்கே ஆதாமுக்கு 2 பிள்ளைகள், அங்கே பாம்பு, இங்கே பாம்பு, அங்கே கனி, இங்கே கனி, அங்கே வெளாவிலிருந்து வந்தது, இங்கே வெளாவிலிருந்து இங்கே வந்தது. என்ன இப்போ வேறுன்னு எப்படிடா சொல்ல முடியும்? ஆணாகி பெண்ணாகி நின்றானடி, சரிபாதி பெண்ணுக்கு தந்தானடின்னு அவையார் திருவிளையாடல் புராணத்தில் பாடுறா. இங்கே வெளாவிலிருந்து வந்ததாக ஏவாளம் இருக்குது. ஆதியாக 3:20 ஜீவனுள்ளோருக்கெல்லாம் அந்த அம்மா தாயானவள்னு போட்டிருக்கு. அதான் பார்வதின்னு சொல்கிறது. பாருனா உலகம், வதி உலகத்துக்கு தாயின்னு அர்த்தம். அப்படியே கண்ணு மூக்கு வச்சு மறுவனம் தான். வேற்று கிரகத்திலேருந்து யாரும் வரல. மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவ கிறிஸ்டன் ஆக்கிட்டான், அங்கே ராமாவில் ராமன் ஆக்கிட்டான், ராகேல ராதை ஆக்கிட்டான். இப்படி வந்தது தானே எல்லாம்.
அதிகமாக சொல்ல டைம் இல்லை. ஆகவே நாம் ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். அதனால் வேறு சாமிங்க அப்படி இப்படின்னு சொல்லி அஞ்ஞானிக தற்கூறிய சொல்கிற மாதிரி சொல்லாதீங்க. ஒரே தேவன் தான். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் உண்டாக்கின ஒரே தேவன் தான் எல்லாத்தையும் படைச்சாரு. ஜாதிகளை அவன் தொழிலில் ஜாதிகள் கடவுள் படைக்கலை. அவன் என்னென்ன வேலை செஞ்சானோ அந்த வேலையில் அழைக்கப்பட்டு அதுவே ஜாதியாக மாறிடுச்சு. ஆதியாகமம் 11 அதிகாரத்தில் பாஷைகளை பிரித்தாருன்னு இருக்கு. இந்த பாஷை நான் தெலுங்கு பேசுகிறேன், நீங்கள் தமிழ் பேசுகிறேன், ஒருத்தன் ஹிந்தி பேசுகிறான், ஒருத்தன் ஆங்கிலம் பேசுகிறான். அவர் தானே பிரித்து விட்டது. ஏன் பிரித்து விட்டார்? பலிக்கு பெரிய பூமி நிரப்புங்கடான்னு சொன்னால் ஒரே இடத்துலேருந்து கும்மியை கட்டுவோம், பெரிய கோவரத்தை கட்டுவோம்னு சொன்னதுனால தானே பாஷையை பிரிக்க வேண்டியதாகிடுச்சு. பாஷை தானே அதுக்கு உதவியாக இருக்குது. பிரித்து விடுவோம்டான்னு பிரித்து விட்டார். உலகம் முழுவதும் செதறி போய் அவன் அங்கங்கே நாடுகளில் செட்டில் ஆகிட்டான். இதுதானே வரலாறு. அது அறியாமை உள்ள காலம். தேவன் அதை காணாதாரை போல் இருந்தார். ஆகவே அப்புறம் மத்தேயு 3 அதிகாரம் படித்தேன். 3 அதிகாரத்திலே இயேசு ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. 4 அதிகாரத்திலே சாத்தானால் சோதிக்கப்பட்டு ஜெயிக்கிறாரு. 5 அதிகாரம் 6 அதிகாரம் 7 அதிகாரம் மலைப்பிரசங்கம் பண்ணுறாரு. ஏன் உலகத்தில் எந்த மகானும் சொல்ல முடியாத ஒரு தத்துவத்தை, ரகசியங்களை இயேசு பெருமான் வாயிலிருந்து வந்ததை பார்க்கும்போது இவரை போய் குறை சொல்லவா நான் நினச்சேன். ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை திருப்பி கொடுன்னு சொல்கிறாரு. ஒரு அங்கேயே கேட்டால் வஸ்திரத்தை கொடுத்துருன்னு சொல்கிறாரு. 1 மைல் தூரம் வரவலம் வந்துன்னா 2 மைல் தூரம் போகணுன்னு சொல்கிறாரு. ஏன் இப்பேற்பட்ட மகானே ஒரு லீலைகளும் இல்லை, ஒரு சைடும் கிடையாது, ஒரு ஒப்பாட்டி ஒரு அந்த லீலைகளும் கிடையாது, அவ்வளோ பரிசுத்தராக இருக்கார். இவரை போய் நம்ம குறை சொல்கிறோன்னு நினைச்சோமே, பாவி நம்ம தாண்டா பாவின்னு நினச்சிட்டு இறைவா. ஆனால் ஒன்று, படிக்க 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 என் இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானம். எங்கள் அப்பா அம்மா இறந்தது துக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை. தற்கொலை எண்ணம் மாறிடுச்சு. தற்கொலை பண்ணணும்னு இருந்தேன் இல்லையா, அந்த எண்ணம் மாறி இந்த இயேசுவுக்காக வாழணும்னு நினச்சிட்டேன். அநியாயமாக சாகிறத விட இயேசுவுக்காக சேர்த்தா என்ன இதை உள்ளதை சொல்லி இப்படி துணிஞ்சு இறைவா கடவுளேன்னு ஒன்று இருந்தால் எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. ஏதோ குடும்ப சூழ்நிலையில் டென்ஷனில் நான் வஞ்சிக்கிட்டு தெரிஞ்சினேன் தவிர உண்மையிலேயே கடவுள் யார் எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன். யோவான் 1 அதிகாரம் எனக்கு விளக்கம் கொடுத்துச்சு. ஆதியிலே வார்த்தை இருந்தார், அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு என்ற பெயரில் அவதாரமானார். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று 9ஆம் வசனத்திலே என் கண்கள் திறக்கப்பட்டது. 1982 என் 17வது வயசில் இயேசுவை குலதெய்வமாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என் ஜாதி ஜனங்களுக்கு முழுவதும் இந்த இயேசுவை பற்றி சொல்லணும்னு சொல்லி வைராக்கியம் கொண்டேன். எங்கள் ஜனங்கள்லாம் வேறு ஆளுங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க இல்லையா. நான் தெலுங்குலேயே பேசும்போது உனக்கு என்ன சொல்ல முடியும். ஆகவே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். பக்கத்தில் சிஎஸ்ஐ சர்ச்சு ஒன்று இருந்துச்சு, இம்மானுவேல் தேவாலயம், மதுரை ஜார்ஜ் ஆலயம் கிளை சபை. அங்கே போய்கிட்டு இருந்தேன் வாரம். இங்கே எல்லாரையும் வாலிப பையங்களெல்லாம் கூட்டிகிட்டு போவேன். அப்படியே தொடர்பாகி அந்த சபையில் என் மேலே ரொம்ப பிரியமாகி இந்த இனத்திலிருந்து ஒருத்தன் ரசிக்கப்பட்டு இப்படி ஆர்வமாக வர்றானேன்னு சொல்லி ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க எனக்கு. அதன் பிறகு அங்கே உதவி ஊழியக்காரராக இருந்து அப்படியே அந்த ஜார்ஜ் சபையிலிருந்து என்னைய ஊழியக்காரனாக தெரிந்து கொண்டு எனக்கு படிக்க வச்சு உதவி போதகராக ஜார்ஜ் ஆலயத்தில் 5 வருஷம் வேலை செய்தேன். அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன்னு இந்து புராணங்களையும் பைபிளையும் கம்பேர் பண்ணி ஒரு புஸ்தகம் எழுதினேன். அதான் ஐயா சொன்னார், மெய்யான ஜோதி அந்த புக்கு பேர். புராணங்களில் உள்ளப்பட்ட அந்த நிழலாட்டங்களுக்கெல்லாம் சொந்தக்காரர் ஒருவர் தான். அவர் தான் மனிதனாய் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய அந்த இயேசு கிறிஸ்து தான் சொல்லி ஒரு புக்கு எழுதினேன். அது தமிழகத்தில் ரொம்ப எழுப்புதல் உண்டாச்சு. ரொம்ப ஆசீர்வாதமாக அநேகர் ரசிக்கப்பட்டாங்க. இது பொறுக்க முடியாமல் ஆர்எஸ்எஸ்காரங்க பொய் கேஸ் போட்டு மத வெறியை தூண்டுறாருன்னு சொல்லி என் மேலே பொய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி மதுரை மத்திய சிறையில் வச்சுட்டாங்க.
அங்கே இந்திராணின்னு ஒரு அம்மா வெள்ளிக்கிழமையில் திருவிழா அரைஞ்ச மாதிரி என்னைய கூட்டிகிட்டு போகிறாங்க. வெள்ளிக்கிழமையில், பாஸ்டர் உங்கள் புக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு, வாங்க அவங்க எல்லாம் பாராட்டுறாங்க. இப்படி சொல்லி சொன்னால் போவான, ஒரு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாரு, என்ன ஏதுன்னு ஒரு அளவும் தெரியாது எனக்கு. பேத நெடுக போய் தண்டிக்கப்படுறான்னு சொன்ன மாதிரி பாராட்டுறாங்களான்னு சொல்லி போனால் ஜீப்பில் கூட்டி போய் ஜட்ஜுக்கு முன்னாடி நிறுத்துறாரு. ஜட்ஜு அந்த அம்மா இந்திராணி, பால் முருகேசன் யார்? நான் தான். 15 நாள் ரிமாண்ட் எழுதுறாங்க. அம்மா என்னம்மா தப்பு செஞ்சேன்? இந்த புஸ்தகத்தை நீங்கள் தானே எழுதுனது, இந்த புஸ்தகத்தை தொகுத்தது தான் நான், எழுதுனது வேறு ஆளுங்க, அறிஞர் அண்ணாதுரை, பெரியார், அம்பேத்கர், புராணங்கள், இதிகாசங்கள், எவ்வளவோ முனிவர்கள்லாம் எழுதியிருக்காங்க, தொகுத்திருக்கேம்மா நான். தொகுத்ததுக்கே கைதின்னா எழுதுனவனை போய் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டேன். வக்கீலை வச்சு வாதாடிங்கன்னு சொல்லி உள்ளே போட்டாங்க. என் வரலாறில் முன்னு செத்தா தானே சுடுகாடு தெரியும்னு சொன்ன மாதிரி உள்ளே போனால் ஏகப்பட்ட ரூம்புகள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசத்தங்கள் மாதிரி வெளியே பெரிய சோறு இருக்குது, உள்ளே போனால் ஏகப்பட்ட ரூம்புகள். பேப்பரில் மறுநாள் வெள்ளிக்கிழமை அரெஸ்ட் ஆகிட்டானா, சனிக்கிழமை பேப்பரில் வந்துருச்சு. எல்லா பேப்பர்லேயும் கிறிஸ்தவ போதகர் கைதி, மதவெறியை தூண்டியதாக வழக்கு. இன்னும் பேப்பர் கட்டிங் வச்சுருக்கேன், இன்னும் இருக்குது. எல்லாம் 2001 நான் சொல்கிறது பேப்பரில் வந்துருச்சு. உள்ள கைதிக சிறையில் வெளியில் இருந்தால் எவனும் கோயிலும் போகிறதில்ல, இயேசுவையும் மதிக்கிறதில்ல, பேரு கிறித்தவன். உள்ளே போனவுடனே வேறு வழியே இல்லைல்ல, பாஸ்டர் வந்துட்டார் சந்தோஷப்பட்டு எல்லாம் மதுரையே கலங்கிக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு சந்தோஷம், பாஸ்டர் வந்துட்டாரா இவரை வச்சு இவன் ஊழியம் செய்வோம், ஆராதனை நடத்துவோம்னா, சிக்கிட்டாண்டா ஒருத்தன் சொல்லி என்னையை தேடி கண்டுபிடிச்சாங்க. நான் செல்லில் போட்டாங்க, ஏன்னா பெரிய தீவிரவாதியில் செல்லில் போட்டதுனால அவன் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் மறுநாள் கண்டுபிடிச்சி மயக்கம் போட்டு விழுந்துருக்கேன். ஒன்றும் ஃபேனும் இல்லை, லைட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னைய ஹாஸ்பிட்டலில் உள்ளேயே ஆஸ்பத்திரி அங்கே. அப்புறம் ஒரு 30-40 பேர் சுற்றி என்னைய நின்னாங்க, அந்த கைதிகள்லாம். அப்போ என்னைய அந்த இதில் கொஞ்சம் பேர் துன்பப்படுத்தினாங்க. அதாவது இந்த தீவிரவாதிகள் மாதிரி, இந்த இந்து தீவிரவாதிக அந்த செல்லில். அப்போ அவங்க சிறையிலேயே 30 பேர் இவனுக்கு ஆதரவாக கூடுறான்னா, வெளியே பெரிய ரவுடியாக தான் இருப்பான் போட்டு, பெரிய ரவுடியாக தான் இருப்பான்னு சொல்லி என்கிட்ட ஐயா நாங்கள் உங்களை எவ்வளவோ பரியாசம் பண்ணிட்டோம், எவ்வளவோ துன்பப்படுத்திட்டோம், இவங்களுக்கெல்லாம் சொல்லாதீங்க. அந்த பூமணி அம்மானு ஒரு நர்ஸு, அதான் ஊசி போடும், கிறிஸ்தவ அம்மா, அந்த அம்மாவுக்கு சொல்லிடாதீங்க, அவங்க தான் ஊசி போடுவாங்க, எங்களுக்கு ஏதாவது மாற்றி போட்டு நாங்கள் என்ன செய்ய, சொல்லிடாதீங்கன்னு சொன்னேன். நான் சொன்னேன், காட்டி கொடுத்த யூதாசையே இயேசு காட்டி கொடுக்காதவர், அப்படிப்பட்ட ஊழியக்காரன் நான் காட்டி கொடுக்க மாட்டேன். திருந்துங்க, மனம் திரும்புங்க, எல்லாம் ஒரு தாய் மக்கள் தான், எல்லாம் ஒரு ரத்தம் தான். உலக இரட்சகர் இயேசு, அவர் மதஸ்தாபகரோ மதவாதியோ அல்ல, உன்னுடைய இரட்சகர், உனக்காக பலியானவர், உனக்காக வந்தவர், அவரை ஏற்றுக்க. நான் கம்பளத்தினாக்கி மாதிரி சோசியம் சொல்கிற விட இப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு சாட்சி சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அந்த கைதிகள் முழுவதும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பைபிள் ஸ்டடி மாதிரி என்னை எடுக்க சொன்னாங்க. ஏன்னா வேறு வேலையே இல்லைல்ல. 6 மணிக்கு திறந்து விட்டால் 6 மணிக்கு அடைப்பாங்க. காலையில் அருமையான டீ திக்கா, 8:30 மணிக்கு சுடுசோறு, 12 மணிக்கு சோறு, சிக்கன் குழம்பு வேறு, உள்ளே எல்லாம் கலர் டிவி, 2 தடவை குளிக்கலாம். உள்ளேயே பார்த்திங்கன்னா நல்லா விளையாடுற அளவில் பெரிய இது, வாக்கிங் போகிறதுக்கு பெரிய இது, எந்த பிரச்சனையும் இல்லை, வெளியில் இருந்த மாதிரி இல்லை, அவ்வளவு அனுகூலமாக இருக்குது. வெளியே போக மாட்டான் போல் இருக்கு எவனும். அந்த அளவில் ஐயா ஏதாவது கேஸ் இருந்தாலும் எங்களை போட்டு இங்கேயே தங்க வைங்கன்னு சிலர் சொல்கிறாங்க. அந்த அளவில் சிறைன்னா ஒரு காலத்தில் கஷ்டமாக இருந்தது போல் இருக்குது. இப்போ அதான் மாமியார் வீடுன்னு சொல்கிறாங்க போல் இருக்குது.
அந்த அளவில் வசதி வாய்ப்புகள் அங்கே அவ்வளவு தான் இருக்குது. அந்த விசுவாசிகள்லாம் பானை எடுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் மதுரை மக்கள் முழுவதும் பேப்பரில் தெரிஞ்சு எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க, பாஸ்டர் விடுதலை ஆகணும்னு. உள்ளவங்க மட்டும் பாஸ்டருக்கு ஜாமீன் கிடைக்காதபடி காத்துக்கொள்ளும். ஏன்னா இவங்க போயிட்டு அப்புறம் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு சத்தியம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லையே. அதனால் இப்படி ஒரு ஆள் சாட்சி சொன்னார், ஆண்டவரே அவரை எங்களுக்காக நிறுத்தி ஊழியம் செய்ய வைக்கணும், அவர் ஜாமீன் கிடைக்கக்கூடாதபடி காத்துக்கொள்ளும். ஏன் மதுரை முழுவதும் ஜெபம் பண்ணாங்க, அவங்க ஜெபத்தை கேட்கல கர்த்தர். இவங்க ஜெபத்தை கேட்டு ஜாமீன் போட்டது தள்ளுபடி ஆயிடுச்சு. திரும்ப அப்படியே அப்போ கிடந்து கடைசியில் விட்டாங்க. நான் சொன்னேன், ஐயா இப்படியா ஜெபிப்பாங்க நாட்டில்? ஏன் மனைவி பிள்ளைகள் இருக்காங்க, நான் பார்க்க வேணாம் போகணும். சரி பாஸ்டர் நாங்கள் நல்லா கேட்டுட்டோம், இன்னும் நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. வெளியே வந்துட்டேன். அவங்க ஜெபத்தை கேட்டிருக்காரு. இன்றைக்கி நிறையா வந்து கைதிகள் ரசிக்கப்பட்டிருக்காங்க, நிறையா பேர் மனம் திரும்பியிருக்காங்க. புதுசாக நிறையா வேறு வேலையே இல்லையில, கேட்டு தானே ஆகணும். இதில் வந்து சத்தியத்தை கேட்டு நிறையா கைதிகளை நான் கிறிஸ்துக்குள்ளே கைதியாக்கினேன். ஆகவே அங்கே ஜாமீன் எடுத்த சாமித்துறை ஒரு ஐயா, அவர் கம்யூனிஸ்ட் பேக்ரவுண்டு, அவங்க அப்பா குற்றால லாயர்னு மதுரையில் ஃபேமஸ்ஸு, இன்னும் ஹைகோர்ட்டில் பெரிய லாயராக இருக்கார். அவரை மதுரை மாவட்ட போதகர்கள்லாம் அவரை நியமித்தாங்க. இந்த மாதிரி பால்முறையை செய்யாமல் நீங்கள் தான் எடுக்கணும், மற்றவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டில் இருக்கிறாங்க, நீங்கள் கம்யூனிஸ்டாக இருக்கிறதுனால உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் எடுங்கன்னு சொல்லி அவரை நியமித்தாங்க. அவர் வந்து என்னடா இந்த புஸ்தகத்தில் அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி படித்து தொடப்பட்டார். ஜாமீன் எடுத்தவர் தொடர்ந்து பைபிள் ஸ்டடி என்னை எடுக்க சொன்னார். தொடர்ந்து பைபிள் ஸ்டடி எடுத்து ரசிக்கப்பட்டு ஞானசாரம் எடுத்து பெரிய ஒரு தேவ மனுஷனாக இருக்கார். கிதியோன் சங்கத்தில் அவர் தான் தலைவர். இப்போ அடிக்கடி சென்னைக்கு ஏரோப்ளேனில் வருவார் போவார், அந்த அளவில் பெரிய ஃபேமஸ்ஸு. போன 25ஆம் கூட என் மக ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு வந்து வாழ்த்தி பிரசங்கம் பண்ணிட்டு போனார். இந்த வீடியோலாம் போட்டிருக்கேன். எல்லா பிரசங்கமும் வீடியோ திறந்த நிறுவமாக நான் காட்டிடுவேன். ஆகவே நேரம் இல்லாதனால நான் இந்த சாட்சியை தோட முடிக்கிறேன். என்னுடைய இன மக்கள் 100க்கும் மேற்பட்டவங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட முழு நேர ஊழியர்கள் எழுப்பப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி எல்லா தெலுங்குக்காரங்க எங்கெங்கே இருக்காங்களோ எல்லா இடங்களையுமே சுவிசேஷம் சொல்லுங்கள், சத்தியம் சொல்லுங்கள், சபையை நிறுவிங்க. அதனால் அந்த என் கடமையை அந்த மாம்ச ரீதியில் என் மக்களுக்காக நான் பட்ட பாரம் ஏறக்குறைய முடிச்சுட்டு தான் இப்போ சிலுவில் அரைஞ்சி என்னை கொன்று இயேசு உயிர்த்தெழுந்தது மாதிரி இப்போ உயிர்த்தெழுந்து இப்போ இங்கே வந்து நிற்கிறேன் வெள்ளையா. அதனால் இனிமேல் தோமா ஊழியம் தான், அப்போஸ்தலனாகிய தோமா ஊழியம் தான் உலகமெல்லாம் பரவுறதுக்கு தான். அந்த தமிழகத்திலே, இன்னும் சொல்லப்போனால் தலைநகர் சென்னையிலே, இன்னும் சொல்லப்போனால் அப்போஸ்தலனாகிய தோமா மரித்த அந்த இரத்த சாட்சியாய் மரித்த அந்த பூமியில் இந்த ஊழியத்தை தொடங்க போகிறேன். தொடர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சபைகளில் என்னை கூப்பிட்டு பயன்படுத்துங்க. முன்னாடியே நீங்கள் சொன்னால் தான் தேதி கொடுக்க முடியும். ஆகவே என்னைய பயன்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, சத்தியத்தை உள்வாங்க ஆசைப்படுங்க. இப்போ ஐயா சொன்ன மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் விளக்க உரை எழுதியிருக்கேன். ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 66 புஸ்தகத்துக்கும் விளக்க உரை எழுதி ஐயா கிட்ட கொடுத்துருக்கேன். எபிரேய நிருபத்துக்கு விளக்க உரை எழுதி 3 புஸ்தகம், 14 புஸ்தகம் எழுதி வெளியிட்டேன். அதில் 3 புஸ்தகம் கொடுத்துருக்கேன். இந்த 66 புஸ்தகத்துக்கு விளக்க உரை ஒரு 5 புஸ்தகம் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். 5 15 தேதியில் 5 வாய்ப்புள்ளவங்க வாங்கிக்கிங்க. 250 ரூபா அது ஒரு புஸ்தகம். 50 ரூபாயை காலி பண்ணிவிட்டு 200 ரூபா ஒரு போக்குவரத்து பஸ்ஸுக்காவது ஆகட்டும். எல்லா ஊழியக்காரங்க பொதுவாக ஃப்ரீயாக தான் நான் கொடுக்குறது வழக்கம். காசு மைண்டு அந்த மாதிரி வியாபார நோக்கம் கிடையாது. அப்படின்னா இன்றைக்கி இப்போ காரில் வந்திருப்பேன். நான் ஆட்டோவை பிடிச்சிட்டு இன்றைக்கி அவதியான வரணும்னு அவசியம் இல்லை. எவ்வளவோ எல்லாம் கர்த்தருக்காக விதைச்சிருக்கேன். பரலோகத்தில் நான் அறுப்பேன். அது லேலுயா சேதியை தொடங்குறேன். நீங்கள் சொன்ன அந்த பரமண்டல ஜபத்தையே உங்களுக்கே விளக்கிட்டு போகிறேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, நீங்கள் சேதியினுடைய தலைப்பு மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 9லிருந்து 13 வரை அந்த பரமண்டல ஜபத்தினுடைய விலையேற பெற்ற
விளக்கங்கள் அங்கே அடங்கியிருக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது செய்தியினுடைய தலைப்பு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் பழைய ஏற்பாட்டுக்காரங்க மாதிரி ஜெபிக்காதீங்கன்னே சொன்னார். தயவு செய்து அதை மனதுக்குள்ளே வச்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டுக்காரன் வேதபாரகர் பரிசெய்யர் மாதிரி ஜெபிக்காதீங்கன்னே சொன்னார். அவங்க அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் நினைக்கிறாங்க. வீதிகளில் ஜெபிக்கிறாங்க, சந்துகளில் ஜெபிக்கிறாங்க, ஆலயங்களில் நின்று பக்திமான்களை போல ஜெபிக்கிறாங்க, விதவிகள் வீடுகளை பச்சிக்கிறாங்க. ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அங்கே இயேசு சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டு ஜெபமே கண்டினியூ பண்ணுங்க, போதுமானதா இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு இவர் புதுசாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஆகவே பழைய ஏற்பாட்டு ஜெபம் வேறு, புதிய ஏற்பாட்டு இயேசுவின் ஜெபம் வேறு. பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு, புதிய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு. பழைய ஏற்பாட்டுடைய ஊழிய முறைமைகள் வேறு, புதிய ஏற்பாட்டுடைய ஊழிய முறைமைகள் வேறு. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் மண்ணையும் சோத்தையும் சேர்த்து பிள்ளைகள் சாப்பிட்ற மாதிரி, சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத, இன்றைக்கு பகுத்தறிவில்லாத நியாயபரமான போதர்கள் 190% சொன்னனே இவங்க தான் இருக்காங்க. எப்படி எழுப்புதல் உண்டாகும்? எப்படி எழுப்புதல் உண்டாகும்? கோயம்பேட்டில் மதுரைன்னு ஒரு பஸ்ஸில் பேரை போட்டு மதுரையில் போகுதான்னு ஏறி உக்காந்தா திருப்பதிக்கு போய்கிட்டு இருந்தான்னா என்ன செய்ய முடியும்? போர்டு மதுரைன்னு போட்டிருக்கு. பஸ்ஸு நல்லா தான் ஓட்டுறான், ஏசி பஸ்ஸு தான், நல்லா தான், புதுசு தான், நல்லா தான் இருக்குது. ஆனால் மதுரைன்னு போர்டை போட்டு போகிறது எங்கே? திருப்பதிக்கு போய்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி இன்றைக்கி பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதபடி அநேக மக்கள் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டு சரி சமமாக ரெண்டையும் போட்டு வித்தியாசப்படுத்தாமல் இருக்கிறதுனால தான் சென்னையில் மட்டும் இல்லை, முழு உலகத்துலேயும் எழுப்புதல் வராமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. ஏன் சொந்த கருத்தோ அல்லது எவனோ சொல்லி கொடுத்ததோ நான் சொல்லலை. நானும் படித்தவன் தான், 2 டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்க தான். ஏறக்குறைய 100 முறை பைபிளை படிச்சிருக்கேன், நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்கேன், நிறைய எல்லாம் தூக்கி எரிஞ்சு குப்பையில் போட்டுட்டேன். இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய நேரடி வசனம், இந்த சுவிசேஷங்கள் நிருபங்கள் நேரடி உள்ள அந்த வசனங்களை ஆய்வு பண்ணி அந்த அடிப்படையில் நம்ம ஊழியத்தை இயேசுவின் வழியில் நடக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லணும் என்ற முறையில் தான் இன்றைக்கி நான் இறங்கியிருக்கேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, அதுக்கு முன்னாடி மோசையின் திறப்பின் வாசல் ஜெபம் இருக்கு. அது போதுமானதாக இருந்தால் இயேசு இந்த வார்த்தை சொல்ல மாட்டார். அதுக்கு முன்னாடி எஸ்தர் ஜெபம்னு ஒன்று, எஸ்தர் ஜெபம்னு சொல்கிறீங்களே, அன்னைக்கு எஸ்தர் ஜெபம் இருக்குது. எஸ்தர் அதை சொல்லலை இயேசு. எலியாவின் ஜெபம், அடேங்கப்பா எலியாவின் ஜெபம் அது கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தா நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம் புதுசாக சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஏகப்பட்ட காரியம் இருக்குது. ஆகவே நீங்கள் கோடு போட்டால் ரோடு போடுவீங்க, கொஞ்சம் ஒரு சின்ன இதுன்னா அப்படியே டக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு சக்தியில் ரொம்ப விளக்க நான் முடியல. அது தெரியலன்னு வச்சுக்கோங்க, முடியலன்னா தெரியல, தெரிஞ்ச அளவில் நான் சொல்கிறேன். இயேசு தான் நமக்கு கோல் மாடல். பூர்வத்தாருக்கு பங்கு பங்காக வகை வகையாக பூர்வ காலங்களிலே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகளுமாக சொல்லப்பட்ட தேவன் எபிரேயர் 1:2 கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அல்லேலூயா. ஒரு குமாரனுக்கும் மற்றவங்களுக்கும் வேலைக்காரனுக்கும் வித்தியாசம் இல்லையா? ஐயாவுக்கு ஒரு மகன் இருக்கான்னா அந்த மகனுக்குள்ள செல்வாக்கு, வசதி, வாய்ப்புகள், ரகசியங்கள், உரிமைகள் வேலைக்காரனுக்கு கிடைக்குமா? அந்த மாதிரி இயேசு தேவனுடைய சொந்த குமாரன். அந்த குமாரன் மூலமாக திருவுளம் பட்டிட்டாரியா? அதுக்கு மேலே ஒரு திருவுளம் வெளிப்பாடு, அதுக்கு மேலே ஒரு தீர்க்கதரிசி இல்லை. யோவான் 15:15
என் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. அதனால் உங்களை ஃப்ரெண்டு சிநேகிதர்னு சொல்கிறேன், ஊழியக்காரன்னு இனிமேல் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறார். ஃப்ரெண்டுனா ஒரு மறைவு ஒளி இல்லாமல் எல்லாம் ஓப்பனாக இருப்பாங்க. அது மாதிரி நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்கிறார். எல்லாத்தையும் சொன்ன பிறகு அடுத்து ஒரு வெளிப்பாடு இல்லை. அதனால் இன்றைக்குள்ள தலைவர்கள் பாருங்கள், என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன், ஏசப்பா 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 என்ன சொல்லணும் நான் செய்யல சொல்லிட்டார்லப்பா. ஏற்கனவே சொன்னது உனக்கு சொன்னதா தெரியல, 4 சுவிசேஷங்களை சொல்லிட்டாரே, இனிமேல சொல்லுவாரா, அதை கேட்பாராம், கேட்டு சொல்லுவாரா? ஐயா இன்னைக்குள்ள தலைவர்கள் இவங்களையா நம்ம பின்பற்ற முடியும்? லேவியரே ஆச்சாரியரே, இயேசுவே ஒரு லேவியர் இல்லை. அவர் அப்போஸ்தல ஊழியத்தை சாபிச்சுக்கிட்டு இருக்கும்போது லேவி ஊழியம்னு சொல்கிறானே, இவனை எப்படிடா பின்பற்ற முடியும் நம்ம? யாத்திரையா 32:28 3000 பேரை லேவி கொண்டான். ஆடல் பாடல் குத்து நடனம் கும்பாங்குத்து ஆடினாங்களாம், கண்ணுக்குட்டி வச்சு கும்பிட்டாங்களாம். இன்றைக்கி ஆடுறவன் முழுவதும் அப்போ வெட்டு பார்ப்போம். அது லேவி ஊழியம், மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் என்று பவுல் சொல்கிறான். 2 கொரிந்தியர் 3:6 7 மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செய்த மோசே அப்படின்னே போட்டிருக்கு. வாயை திறந்தால் தீர்ப்பு, கல்லெறிஞ்சு கொள்ளு, 2-3 சாட்சி விசாரித்து கொள்ளு, இரக்கமே கிடையாது. ஆமாம், எபிரேயர் 10:28 இரக்கமில்லாமல் மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே சாகுறானேன்னே போட்டிருக்கு, இரக்கமே இல்லைன்னே போட்டிருக்கு. ஏன் அது நம்ம ஊழியம் கிடையாதுப்பா. இரக்கங்களின் தேவன் இயேசு கிறிஸ்து குமாரன் மூலமாக வெளிப்படுத்தினது தான் நம்முடைய ஊழியம், நம்முடைய உபதேசமே தவிர பழைய ஏற்பாடு அல்ல. பழைய ஏற்பாடு பின்கண்ணாடி, பார்த்துக்கோங்க. அதுக்காக பழைய ஏற்பாடு வேண்டாம்னு நான் சொல்லலை. பின்கண்ணாடி, வண்டியில் போகிறீங்கள பின்கண்ணாடி பார்த்துக்கலாம், போகக்கூடாது பார்த்துக்கலாம். ஆனால் முன்கண்ணாடி போகணும், பார்க்கணும், போகணும். இயேசு முன்கண்ணாடி. புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, ஏற்பாடுனா சட்டம், புது சட்டம். நம்ம இந்தியாவில் பழைய சட்டம் ஒன்று இருந்துச்சு, மனு தர்ம சட்டம்னு ஒரு சட்டம், அம்பேத்கர் சட்டத்துக்கு முன்னாடி. அதான் பிராமணர்கள் ஏற்றி அவனுக்கு ஆதரவாக அதை எழுதி வச்சுக்கிட்டான். அதையா நம்ம இன்றைக்கி பின்பற்ற முடியும்? அந்த முறையில் பின்பற்றினா விதவைகள் முழுவதும் உடன்கட்டை ஏறி சாகணும், பொம்பளைகள் முழுவதும் மாறாப்பு சேலை போடக்கூடாது, பொம்பளைகள்லாம் மொட்டை அடிக்கணும், படிக்கக்கூடாது, அவங்க ஈயங்காய்ச்சி ஊற்றணும். அவங்க மனு தர்ம சட்டம் பிராமணங்க அப்படித்தான் செஞ்சு வச்சுருக்கான். அதான் முற்போக்கு சக்திகள் தான் அதை எதிர்த்தாங்க. போராட்டம், இந்த பெரியார், ரெட்டமலை சீனிவாசன், அம்பேத்கர், இந்த மாதிரி ஏகப்பட்ட அயோத்திதாசர், இப்படி ஏகப்பட்ட அளவில் நீதி கட்சி ஏற்பட்டு அங்கே இருந்து புரட்சி பண்ணாங்க. அதிலிருந்து வந்தது தான் திமுக, இன்றைக்கி திராவிட கொள்கைகள் இது வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து அதே மாதிரி பழைய ஏற்பாடு மாதிரி, அந்த மனு தர்ம சட்டம் மாதிரி பழைய ஏற்பாட்டில் உள்ளதெல்லாம் இயேசு சொல்லும் போது என்ன சொன்னார்? பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நீங்கள் மத்திய 5 பார்த்தீங்கன்னா பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு மோசையினால் உரைக்கப்பட்டது, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அல்லேலூயா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறது தான் நமக்கு வேத பாடமாக இருக்கணுமே தவிர, சத்தியமாக இருக்கணுமே தவிர, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. இப்போ சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு இடத்துல எழுதியிருக்காங்க. அது குடிக்கிறவனுக்கா குடிக்காதவனுக்கா? குடிக்கிறவனுக்கு தான். மதுபானம் கூடாது, குடிக்கக்கூடாது. அது குடிக்கிறவனுக்கு கூடாது, கூடாதுன்னு சொல்கிறது தான். இங்கே சிறுநீர் கழிக்க வேணாம், அங்கேயே கழிப்பான் போல் இருக்கு, கழிக்க வேணாம்னு போர்டு போடுறான். அது மாதிரி பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் 10 கட்டளைன்னு சொல்கிறது கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. அதை புரிஞ்சுக்க.
எத்தனையோ கோயிலில் தொகை போடுறான், 10 கட்டளை கட்டி தொகை போட்டு மனப்பாடமாக பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி செய், இப்படி செய். எல்லாம் தற்குறிக, அவங்க முட்டா பையங்க. 1 தீமோத்தேயு 1 வசனத்தை தான் சொல்கிறேன். 1 தீமோத்தேயு 1:8 நியாயப்பிரமாணம் நீதிமானுக்காக விதிக்கப்படவில்லை. நீதிமானுக்காக விதிக்கப்படலை. யாருக்கு? கொலைகாரங்களுக்கு. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை ஆட்டையை போடாதிருப்பாயாக. இப்போ நல்லவனுக்காக சொல்ல முடியும்? நல்ல ஆளுகளுக்கு சொல்கிற யோசனையா? நீதிமானுக்கு அல்ல. ஒரு நீதிமானை போய் நீங்கள் சீரட்டு குடிக்கக்கூடாது. இப்போ நம்ம என்னை சொன்னால் கோவம் வருமா இல்லையா? பாஸ்டர் நீங்கள் சீரட்டு குடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, நான் யாரா பார்த்து சொல்கிறேன், நீ கோவம் வரும்ல? அது மாதிரி நமக்கு அது அல்ல. நியாயப்பிரமாணம் 10 கட்டளைகள் நமக்கு அல்ல. யாருக்கு? அங்கே போட்டுக்கு படிங்க. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறான், படிங்க. 1 தீமோத்தேயு 1:8. நியாயப்படி ஒருத்தன் அனுசரிச்சா நியாயப்பிரமாணம் பிரமாணம்னா சட்டம், நியாயமான சட்டம் தான், அது நல்லது தான். அப்புறம் அப்போஸ்தலர்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி பாயிண்ட். நியாயப்பிரமாணம் யாருக்கு விதிக்கப்படலை? நீதிமானுக்கு விதிக்கப்படலை. நீங்கள்லாம் இயேசுவின் இரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்டவங்களாக்கும், நீங்களும் நானும். நமக்கு அல்ல. நம்ம விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவங்களாக்கும், நமக்கு அல்ல. அது புரிஞ்சுக்க. படிங்க. அப்போ யாருக்கு நியாயப்பிரமாணம்? யாருக்கு? அக்கிரமக்காரனுக்கு, அடங்காத புடாரிகளுக்கு, பக்தியே இல்லாத ஆளுகளுக்கு, பாவிகளுக்கு, ரொம்ப கேவலமான ஆளுகளுக்கு, சீர்கெட்டவன் அடிக்கிறவனுக்கு தான் அது. குலபாதகன், வேசிக்கல்ல, ஆணோட ஆணு உபச்சாரம் பண்றவனுக்கு, மனுஷனை திருடி ஆடு திருடுறவர்களுக்கு, வாயை திறந்தா பொய், எல்லாம் பொய் சத்தியம் வைக்கிறவன். இந்த புதிய ஏற்பாட்டு சுவிசேஷத்துக்கு எதிராக இருக்கிற எல்லாருக்கும் தான் அது விதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பவுல் சொல்கிறான். நான் சொல்லலை, இந்த பவுல் சொல்லலை, அந்த பவுல் சொல்லியிருக்கான். ஆகவே நிருபங்களை பாருங்க, இயேசுவை பாருங்க. ஆகவே நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது இயேசு கற்றுக் கொடுக்கிறார். ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, எலியா ஜெபம் பண்ணா நான் சாகணும்னு சொல்லி, என்ன சாகணும் ஆண்டவர், நான் உயிரோடு இருக்கிறது நல்லதில்லை, ஒரு பொம்பளைக்காக பயந்துக்கிட்டு சாகணும்னு சொன்னான். இதுவாயா நம்ம ஜெபம் இருக்கணும்? நம்ம ஜெபம் அப்படியா இருக்கணும்? தாவீது ஜெபிச்சான், உபவாசம் பண்ணி ஜெபிச்சான், பிள்ளை சாகக்கூடாதுன்னு. அந்த உபவாச ஜெபம் கேட்கப்பட்டதா? செத்தே போச்சு அந்த பிள்ளை. இவன் 1000 திமிரு பண்ணி அகரம் பண்ணி இன்னொருத்த பொண்டாட்டி ஆட்டையை போட்டு அவனை கொலை செஞ்சு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தான்னா இவன் ஜெபம் எப்படிடா கேட்கும்? திறப்பின் வாசல் ஜெபம், ஆடல் பாடல் குத்து நடனம் ஆடினாங்களா, அதுக்காக ஜெபிச்சான் அவங்க. அந்த இது வேற. தானியேல் 6:10 எருசலேமை பார்த்து ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு ஜெபிச்சானோ. அப்படியா? நம்ம எருசலேமை பார்த்தா ஜெபிக்க முடியும்? எருசலேம் பாருங்கள், குண்டடி போட்டு இன்றைக்கி இஸ்ரேல் நாடு சின்ன பின்னம் ஆகிக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலே அழிஞ்சு போச்சான், டெல்லாவில் அந்த மாநிலமே. இது இப்படியா நம்ம இதுலையா ஜெபிக்க முடியும்? ஏன்னா யூதர்கள் தேவாலயத்து மேலே அவ்வளோ வெறி. எதுக்கெடுத்தாலும் ஆலயம் ஆலயம் தேவ ஆலயம், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். நீதாண்டா ஆலயம், நீதான் நடமாட ஆலயம். ஆலயத்துக்கு எங்கே போகிற? நீதாண்டா ஆலயம். சீரட்டு அடிச்சுக்கிட்டே வர்றது, விக்குன்னு அடிச்சுட்டு கோயிலுக்கு முன்னாடி போட்டு நசுக்கிட்டு ஒன்று பரிசுத்தமாக போகிறானா உள்ளே. நீதான் உன்னை கெடுத்துக்கிட்டு நீ உள்ளே போகிற. நீதான் ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறதே, நீங்களே அந்த ஆலயம்.
1 கொரிந்தியர் 3:16-17 இருக்குது. நீங்கள் தான் இந்த ஆளை. ஆகவே தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காரியங்கள் வேற, புதிய ஏற்பாட்டு காரியங்கள் வேற. அதனால தான் அந்த கோயிலே இல்லாமல் ஆக்கிட்டாரு. ஒரு கல்லின் மேல் கல்லிடாதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போயிடும் சொல்லி மத்தேயு 24 அதிகாரத்தில் சொன்னார். கிபி 70 தீத்து ராயினாலே அழிக்கப்பட்டது. எல்லாம் தரையோட தரையாக போயிடுச்சு, கோயிலே கிடையாது. இப்போ நம்ம ஆளை எரிசலமை பார்த்து எப்படி கும்பிட முடியும்? ஆகவே பழைய ஏற்பாட்டு ஜபம் வேற. நீ எஸ்தர் ஜபம்னு இப்போ யாரோ சொன்னாங்களே, எஸ்தர் புஸ்தகத்தில் கர்த்தர்னு பேர் இருக்கா? தேவன்னு பேர் இருக்கா? ஏன் ஆண்டவர்னு பேர் இருக்கா? ஏதாவது ஒரு கடவுள் பேர் ஏதாவது இருக்கா? எனக்காக உபாசமா? உனக்காக ஏண்டி நான் உபாசம் பண்ணணும்? உனக்காக கர்த்தருக்காக. கர்த்தர் வார்த்தையே அதில் இல்லையே. அதுலேயும் சரி, உன்னத பாட்டு புஸ்தகத்துலையும் சரி, 2 புஸ்தகத்துலையும் கிடையாது. வேதாகமத்தில் பொதுவாக சேர்க்கக்கூடாது. யூதர்கள் வரலாறுக்காக சேர்த்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க வேத அறிஞர்கள். எப்படியோ போகட்டும். பழைய ஏற்பாடு ஒரு நிழல், அது ஒரு முக்காடு. இயேசுதான் நமக்கு நிஜம், அவர் தான் கோல் மாடல். வருத்தப்பட்டு பார சுமவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு சொன்னார் தவிர பழைய ஏற்பாட்டுக்கு போங்கன்னு சொல்லலை. நான் சொல்லுகிறேன் அவர் சொல்கிறதாயா வேதம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும் சொல்லி சொல்ல போகிறதில்ல. ஏற்கனவே சொல்லிட்டாரு. அது உனக்கு தெரியலையா? இந்த பைபிளெல்லாம் உனக்கு பைபிளாக தெரியல? ஏன் வசனமாக தெரியல? ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ண கர்த்தர் பேசினார். இந்த இப்போ ஜெபிச்சேன் பேசினார். ஏன் பேசி இருக்கார்ல, பேசி இருக்கிறது உனக்கு பேசையா தெரியல? புதுசாக வெளிப்பாடு தான் இயேசு வந்து நின்று கூப்பிடுறாராம். அதான் வேறொரு இயேசு. நல்லா கவனிங்க, டூப்ளிகேட்டு. வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவி இருக்குது. புரிஞ்சுக்கிங்க. கள்ள நோட்டில் நல்ல நோட்டில் கள்ள நோட்டு மாதிரி 2 கொரிந்தியர் 11:3-4 இருக்கு. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவ பற்றி உண்மை என்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கேன். எப்படி எனில் 4ஆம் வசனம், நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு, நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவி, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷம். கவனிங்க, எவன் எந்த இது பிரசங்கம் பண்ணாலும் இந்த இதை பேசுகிறானா வேற பேசுகிறானா? அவன் இயேசுவை தான் பேசுவான். ஆனால் இந்த இயேசுவை பேசுகிறானா, ஒரிஜினல் இயேசுவை பேசுகிறானா, டூப்ளிகேட் இயேசுவை பேசுகிறானா? நீ அதை புரிஞ்சுக்கணும். இந்த பகுத்தறிவு இல்லாட்டினா உன்னை ஏமாத்திடுவான். ஏவாள மாதிரி நீயும் ஒரு ஏவாளாக போயிடுவ. பகுத்தறிவு உள்ளவர்களாக இருக்கணும். குழந்தைகளாக பால உண்ணத்தக்கவளாக இருக்கக்கூடாது. நன்மை தீன்மை அறியத்தக்க பகுத்தறிவுள்ள மனவாட்டியாக இயேசுக்கு மாறினமே தவிர இன்னும் குட்டி நானையா குழந்தை தப்பிக்கிட்டு தெரியக்கூடாது. எந்திரி உட்காருனா உட்காரு, கிரு சுற்றுனா சுற்று, அப்படியே போனால் போ. இதானா அடிமைகளாயா? நம்ம கொத்தடிமைகளா? அதனால் மனுஷனுக்கு அடிமைகள் ஆகாதீங்க. தேவனுக்கு உடைகளாகி நீங்கள் தேவனுக்கு அடிமைகளாக இருங்க. மனுஷனை நேசிங்க, அடிமைகளாகாதீங்க. எல்லாரையும் மதிங்க, நேசிங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நம்ம ஊழியக்காரனாக இருக்கணுமே தவிர அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோமே தவிர பழைய ஏற்பாடு ஒரு நிழல், செய்யாதீங்கன்னே சொன்னார். இங்கே மத்திய 6ஆம் அதிகாரத்தில் 7-8 அவர்களை போல ஜெபம் செய்யாதீங்கன்னே சொன்னார். யாராவது இது வந்து குறிச்சிருக்கீங்களா? 9 தான் கணக்கு பண்ணுறீங்களே தவிர அந்த 7-8 செய்யாதீங்கன்னு சொன்னார். அதையும் செய்வோம் இதையும் செய்வோம்னா நீ மனுஷனா? செய்யாதீங்கன்னா விட்டுருங்க. 9 என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது நீங்கள்லாம் சீசர்கள், இயேசுவின் சீசர்களுக்கு சொன்னார். சீசர்கள் தான் பின்னாடி கிறித்தவங்களாக அப்போஸ்தலர் 11:26 படி கிறித்தவங்கன்னு பேர் மாற்றப்பட்டாங்க. யூதர்கள் கிறித்தவர்கள் அல்ல, அவங்க மோசேயின் சீசர்கள் என்று யோவான் 9:28 அவன் வாயாலேயே சொன்னான். அந்த குருடனை பார்த்து நீ தாண்டா அவன் சீசன், நாங்கள் மோசேயின் சீசர்கள்னே சொன்னாங்க. மோசேயின் சீசர்கள் இயேசுவுக்கு சீசர் இல்லை. இயேசுவுக்கு சீசர் ஆகாததுனால அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறது இயேசுவின் சீசர்கள் தான். அவங்களுக்கு தான் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு சொல்லி கொடுத்தார்.
அப்படியே கிளிப்பிள்ள மாதிரி சொல்லிட்டு போகிறத விட அதனுடைய தத்துவங்களை புரிஞ்சுக்கிங்க. என்ன தத்துவம்? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. லேலுயா. பாயிண்ட், நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அது அந்த புரிதல். தேவன் உலகத்தில் எங்கேயும் கிடையாது, பரலோகத்தில் இருக்கிறார். புரிஞ்சுக்கங்க, எங்கேயும் கிடையாது. இந்த அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார், வனாந்தரத்தில் இருக்கிறார். வெள்ளை சிலையை தொடுகிறார், பச்சை சிலையை தொடுகிறார், பக்கத்தில் சிலுவையை சுமந்துட்டு போகிறாரு. எவன் சொன்னாலும் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டாரு, எவன் சொன்னாலும் போகாதீங்க நம்பாதீங்கன்னு சொல்லிட்டாரு. எத்தனை தடவை தான் அவனுக்கு சொல்கிறது? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. லேலுயா. தேவனை பிதான்னு சொல்லி கொடுத்தாரு இயேசு. பிதான்னு சொல்கிறது அப்பா. அப்பா மகனுக்கு என்ன உறவு? இன்னைக்கு என்ன டேன்னு சொன்னீங்க? ஃபாதர்ஸு. பூமியில் எவனையும் சொல்லாதீங்கன்னு சொன்னார். மத்தேயு 23:9 பூமியில் எவனையும் நீங்கள் பிதா என்று சொல்லாதீங்க, பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கார். மாம்சத்தின்படி உள்ளவர் உங்களுக்கு பிதா தான். ஆனால் மாம்சத்தின்படி இருந்தாலும் இனிமேலும் மாம்சத்தின்படி அறியோம், ஆவிக்குரிய படி மாறிடுங்க. இயேசு மாம்சத்தின் தாயை, மாம்சத்தின் சகோதரரை, யார் என் சகோதரர் யார் என் தாயார் என்று சொல்லி மத்தேயு 12:46 50 வரைக்கும் வாசிக்கும் போது சீசர் பக்கம் கையை நீட்டுறாரு. இவங்க தான் என் தாயி, இவங்க தான் சகோதரன். பரலோகத்தில் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயின் சகோதரன் சொன்னார் தவிர வேற அல்ல. அந்த அளவில் வளரணும். 100க்கு 100 ஆசைப்பட்டீங்கன்னா பாஸ் மார்க்காவது தேறிடுவீங்க. பாஸ் மார்க் போதும்னா ஃபெயில் தான். 100க்கு 100 இயேசு மாதிரி 100க்கு 100 ஆசைப்படுங்க, முயற்சி பண்ணுங்க. ஏதோ தப்பி தவறியாவது பரலோகத்தில் போய் விழுந்துருவோம். லேலுயா. ஆகவே நம்முடைய தேவன் தான் நமக்கு பிதாவாக இருக்கிறார். எவ்வளோ பெரிய காரியம்! தேவனை அப்பான்னு சொல்லி கொடுக்குற அந்த தன்மை உலகத்திலே இயேசுவை தவிர வேறு யாரும் சொல்லி கொடுக்கல. பழைய ஏற்பாட்டில் நடுங்கிட்டு பயங்கரமாக மோசே சொன்னான், ஐயோ அப்பா செத்துருவோம் நாங்கள். இஸ்ரேல் ஜனங்க சொன்னாங்க, தேவன் பேசுனா செத்தே போயிடுவோம், மோசே பேசட்டும். அந்த அளவில் பயங்கரமானவராய் யெகோவா தேவன் பழைய ஏற்பாட்டில் அக்கினியா காணப்பட்டால். ஆனால் இயேசு சொல்கிறாரு புதிய ஏற்பாட்டில், அவர் உங்களுக்கு பிதா, அப்பா, அப்பான்னு சொல்கிறார். லேலுயா. சொந்த அப்பா. எவ்வளோ பெரிய தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வல்லமுள்ள தேவன் இந்த மேயரை மு.க. ஸ்டாலின் ஐயாவை எங்கள் அப்பான்னு சொன்னால் அந்த மகனுக்கு எவ்வளோ பெருமை. அது மாதிரி இந்த உலகத்தையே படைத்த தேவனை அப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமை உன்னை தவிர உலகத்தில் யாரா இருக்காங்க, பெற்றிருக்காங்க? அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் வெவ்வேறு சாமி இருக்கே, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரகசியம் புரிஞ்சுக்க. எபேசியர் 4:6 எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. எல்லாருக்கும், இந்து, முஸ்லீம், சீக்கியர்கள், எந்த ஜாதி, எந்த மதம், எல்லாருக்கும் ஒரே அந்த வசனம் படிங்க. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. எல்லாருக்கும் புரிஞ்சுக்கங்க. இந்து, முஸ்லீம், உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கும் ஒரே தேவனும் அவர் பிதாவாக இருக்கார். கவனிங்க. ஒன்று எல்லார் மேல இருக்காரு. 2 எல்லார் மேலும் இருக்காரு, எல்லாரோடு இருக்காரு. இதுல 3 பிரிவு இருக்கு. எல்லார் மேல இருப்பாரு, எல்லாரோட இருப்பாரு, எல்லாருக்குள்ள இருக்க மாட்டாரு. உங்கள் சொல்றது கிறிஸ்தவன், உங்களுக்குள்ளே இருக்கிறார். லேலுயா. மற்றவங்க எல்லாம் வாசலில் தட்டிக்கிட்டு இருக்காரு, இருதய வாசலை திறந்தா உள்ளே போயிடுவார். ஆனால் நீங்கள் திறந்துட்டீங்க, உள்ளே வந்துட்டார். உனக்குள்ளே இருக்கிறவர் உலகத்திருப்போனில் ஒன்றில் இருக்கிறவர் பெரியவர். லேலுயா. அவர் பிதாவாக இருக்கிறார், அப்பாவாக இருக்கிறார். அப்பான்னு சொல்லும் போது என்ன, அப்பா சொத்தெல்லாம் உனக்கு தானே, கார் கொடு, பங்களா கொடுங்க, கொடுத்தார், இதை கொடுத்தார், அதை கொடுத்தார், இதை கொடுத்தார். உலகமே உனக்குள்ள தானப்பா இருக்கு. இதில் என்ன, உலகமே உள்ளவனுக்கு ஆசை எதுக்கு? சின்ன புத்தி, குறுகுண புத்தி எதுக்கு? தேவரே உங்களுக்கு அப்பான்னு சொல்லும் போது மற்றதெல்லாம் என்னடா உனக்கு சின்ன பிள்ளை மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க?
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள்னு சொல்கிறார். மத்திய 6ஆம் அதிகாரத்தில் 33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் லிஸ்ட்டு போடுங்க, என்னென்ன தேவை, மளிகை சாமான் மாதிரி போடு, எல்லாம் கூட கொடுக்கப்படும். லேலுயா. ஒரு இட்லி கடைக்கு போய் கேட்டானா, இந்த இட்லி எவ்வளோ சார்? 10 ரூபா. சட்னி அது ஃப்ரீ, சாம்பார் ஃப்ரீ, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி 2 தூக்குவாளி கொண்டு வந்து இதில் சாம்பாரும் இதில் சட்னியும் ஊற்றுங்க, ஏன்னா ஃப்ரீன்னு சொல்லிட்டார்ல. அப்போ அதை கடைக்காரன் சொன்னானா, இட்லி வாங்கினாதான் ஃப்ரீ, இட்லி காசு கொடுத்து தான் வாங்கணும். அப்படியா? அந்த மாதிரி இன்றைக்கி தற்குறியே தேவனை விட்டுட்டு, தேவன் தான் இட்லி, ஏசு தான் அப்பம், அதை வாங்க துப்பு இல்லாமல் சட்னி கொடு, சாம்பாரை கொடு, அழிஞ்சு போகிற ஆசீர்வாதம் கொடுன்னா உனக்கு வகுத்தால் தான் போகும். சாம்பாரே குடித்தான்னா வகுத்தால் தானே போகும். அப்போ வந்து குளுக்கோஸ் தான் ஏற்றணும். அது மாதிரி இந்த உலகத்தில் ஏசு வேண்டாம், ஆசீர்வாதம் வேணும். ஆசீர்வாதம் சொன்ன உடனே சங்கிலி மோதிரமெல்லாம் டிவியிலெல்லாம் காட்டுறான், ஒருத்தன் விழுகிற மாதிரி காட்டுறான். ஆசீர்வாதம். அம்மா ஜெபம் பண்ணிச்சான், எங்கள் வீட்டுக்காரர் வேண்டும், இயேசுவே என் வீட்டுக்காரர் வேண்டும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டுச்சான். ஏம்மா வீட்டுக்காரர் என்னம்மா? எங்கள் வீட்டுக்காரர் பேர் சொல்லக்கூடாது, அவர் பேர் ஆசீர்வாதம், அதனால் பேர் சொல்லக்கூடாது, என் வீட்டுக்காரர் வேணும்னா ஆசீர்வாதம், அவன் புருஷன் தான் ஆசீர்வாதம், தூக்கி போட்டு மிதிப்பான் நாளைக்கு. இன்றைக்கி ஆசீர்வாதம் சொல்கிறது அழிஞ்சு போடுறது தானே இன்றைக்கி கேட்குறான். ஆசீர்வாதம், பொருள், பொண்ணு, சொத்து, சுகம் அழிஞ்சு போடுறது தானே. 300 பேர் செத்துட்டான் ஏரோப்ளேனில். அதில் ஒருத்தன் கேட்குறான், இறந்தவங்களுக்கெல்லாம் எவ்வளவு கிடைக்கும்? செத்து போயிட்டா ஆளுங்க 1 கோடி ரூபா அறிவிச்சிருக்காங்க ஒரு பாடிக்கு. ஏன் செத்து போனவன் கருகிட்டானே, 1 கோடி ரூபா அவன் வச்சு ஆள போகிறானா? அதில் கேட்குறான், எவ்வளோ கொடுப்பீங்க செத்து போனவே? செத்துட்டா செத்து போனது கவலை இல்லாமல் எவ்வளோ கொடுப்பீங்கன்னா அதை வச்சு எவன் தான் வாழ போகிறான்? உலகத்திலே மாயை, எல்லாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. கண்ணை மூடி கண்ணை திறந்தால் பரலோகத்தில் தான் நம்ம இருக்கணுமே தவிர, இந்த உலக இச்சைகள், உலக இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்கன்னு சொல்கிறார் மத்திய 6:32. இவைகள்லாம் அஞ்ஞானிகள்லாம் உலகத்தான், தேவன் அறியாதவன், முட்டா பையன், அவன் தான் இன்றைக்கி மதிகேட முட்டா பையன் சொன்னார்ல லூக்கா 12:20. மதிகேடனே இன்றைக்கி உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படும், நீ சேகரித்தீர்கள் யாருக்கு உதவும்னு சொன்னார்ல. அதில் 12ஆம் வசனத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் இயேசு சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி இருந்து அது அவனுக்கு என்ன இல்லை? ஜீவன் அல்ல. ஜீவன் முக்கியம். மத்திய 16:26 மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? அதற்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்னு கேள்வி கேட்குறாரு. எவனும் பதில் சொல்லலையே. சொல்லுங்க பார்ப்போம். ஜீவனுக்கு ஈடாக என்னத்தெல்லாம் கொடுக்க முடியும் அந்த உலகத்தில்? வெளியேற பெற்றது ஆத்துமா, அதை சம்பாதிச்சிக்க. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவன். அல்லேலூயா. ஆகவே எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதா உண்டு. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, ஆனால் பரலோகத்தில் இருக்கிறார். நேரடி கனெக்ஷன். இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஃபோனில் பேசுகிற மாதிரி பரலோகத்தில் இருக்கிற தேவனை உங்கள் மனதிலிருந்து கூப்பிடுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுங்க. அவரை விட்ட நேரடியாக பேசலாம். நீங்கள் பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, எங்கள் அப்பா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. லேலுயா. பரிசுத்தப்படுவதாகன்னு சொல்கிற அளவில் நீ பரிசுத்தனாக இருக்கணும். இந்த ஐயா அருமையான வசனம் போட்டேன். உங்களை அழைத்தவர் எப்படி இருக்காரு? பரிசுத்தராக இருக்காரு. அப்போ நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் ட்ரெஸ்ஸு மட்டும் விலையேர்னு போட்டு வர்றது பரிசுத்தம் இல்லை. உள்ளான மனுஷன் பரிபூர்ணப்படும், நாளுக்கு நாள் பரிபூர்ணம் அடையணும். உள்ளத்தில் இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கிவான், அவன் தேவனை தரிசிப்பான். லேலுயா. மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தத்தை பார்க்கணும்.
வெளியே மட்டும் வெள்ளையாக இருந்துட்டு உள்ளே அசும்பலும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை நம்ம இயேசு வந்தாரே, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாளுக்கு நாள் நீங்கள் வளர்ந்துக்கிட்டே போகிறீங்க. உங்களை குறித்து ரொம்ப இந்த சென்னை பட்டணத்தில் ஒரு நல்ல சபையை பார்த்துருக்கேன், சந்தோஷம் எனக்கு. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். வெளிப்படையான மனுஷன் நாளுக்கு நாள் அழிஞ்சி, உள்ளான மனுஷன் பூரணமாகி, நான் அவருடையவர் அவர் என்னுடையவர்னு சொல்கிற அளவில் உள்ளாக மனவாட்டி இடத்துக்கு நம்ம பூரணமாக வளரணுமே தவிர, இன்னும் சின்ன குழந்தைகளைப் போல உலகத்தானை போல நம்ம இன்னைக்கு தெரியக்கூடாது. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அதுதான் 1000 ஆண்டு அரசாட்சி. இப்போ கிடையாது. என் தேசம் எல்லை எங்கும் அப்பாடி ஆள வேண்டும்னா இப்போ கிடையாது. 1000 ஆண்டு அரசாட்சின்னு ஒன்று இருக்குது. ரொம்ப பேருக்கு அது தெரியும். முந்தி பரிசுத்தவான்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பேசுகிறவனே பேசுறதுக்கு ஆள் இல்லை. 1000 ஆண்டு அரசாட்சி இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்கு பிறகு இதே பூமியிலே இயேசு ஸ்தாபிக்க போகிறார். 1000 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 1000 வருஷம். அதை குறித்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். ஆகவே தேவ பிள்ளைகளே, பரலோகத்தில் அவர் சித்தம் செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவது அப்போ தான். இப்போ கிடையாது. இப்போ கிடையாது. எலெக்ஷனில் நிற்பேன், எம்பியாக மாறுவேன், எனக்கு ஓட்டு போடுங்க, கிறிஸ்தவர்களும் ஏன் ஆளக்கூடாதா, கிறிஸ்தவர்களும் வரக்கூடாதான்னா இன்னைக்கு இல்லை ராஜா. இன்னைக்கு பிசாசி ஆண்டுகிட்டு இருக்கான். யோவான் 17:14-30 உலகத்தின் அதிபதி வருகிறான்னு சாத்தானை பார்த்து இயேசு சொன்னார். 2 கொரிந்தியர் 4:4 பிரபஞ்சத்தின் தேவனானவன்னு பவுல் சாத்தானை சொன்னான். 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குன்னு அப்போஸ்தலனாகிய யோவான் சொன்னான். இந்த வெளிப்படுத்தல் 2:13 இந்த பூமியில் சிங்காசனம் போட்டு சாத்தான் உட்காந்துருக்கான்னு அங்கே போட்டிருக்கு. இதில் நானும் ஒரு ஓரமாக ராஜாவாக இருப்பேன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஏசப்பா இல்லை. அதனால தான் யோவான் 18ஆம் அதிகாரத்தில் 36-37 என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. நான் ராஜா தான், ஆனால் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. அப்போ ஏயா வந்தீங்கன்னு கேட்டால், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே வந்தேன். இதற்காகவும் வந்தேன் இல்லை, இதற்காகத்தான் நான் மெயினாக வந்தது. சத்தியவான் எவனோ ஏன் சத்தம் கேட்குறான். அல்லேலூயா. சத்தியவான்னா உண்மை உள்ளவன். உண்மை உள்ளவன் தாயா இயேசுவுக்கு செவி கொடுப்பான். இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணுறேன், யூடியூப்பில் உலகமெல்லாம் போகுது. சத்தியவான் என் சத்தத்துக்கு செவி கொடுப்பான், என்னை திரும்ப கூப்பிடுவான். மற்றபடி எந்த சபையிலும் என்னை இந்த பிரசங்கத்தை கேட்குறவன் கூப்பிடவே மாட்டான். இப்படி பேசிக்கிட்டு இருந்தால் எவன் கூப்பிடுவான்? சத்தியத்தை சொன்னால் நான் சத்துருவதான் ஆகணும். அதை குறித்து என்னை கவலைப்படலை. இதுக்கு பிறகு என்னை கூப்பிட்டு சாட்சியை கேட்டு எனக்கு கூப்பிட்டுருக்காருன்னா ஒரு உண்மையிலே தேவ மனுஷன்தான், சத்தியவான் தான். ஊழியக்காய் நீங்களும் சத்தியவான்களாக இருங்க. லேலுயா. ஆகவே இயேசு ராஜா தான். ஆனால் உலகத்து இப்போ கரண்டில் இப்போ ராஜா, இந்த ராஜ்யம் பிசாசுக்கு விடப்பட்டிருக்கு. யோவான் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இயேசுவை ராஜாவாக்க நினைச்சாங்க. இயேசு விலகி போனார்னே இருக்கு. இந்த உலகத்துக்காக அவர் வரல, ரட்சிக்க வந்தாரே தவிர உலகத்தை என்ஜாய் பண்ண, கல்யாணம் கட்ட, லீலைகள் கொண்டாட, இந்த உலகத்தில் வாழ மனசுகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லைன்னு சொன்னாரியா. அதனால் இந்த பூமியில் நம்ம இருந்தாலும் நம்ம பூமிக்குரியவர்கள் அல்ல. புரிஞ்சுக்கிங்க, உலகத்துக்காகவே இயேசு ஜெபிக்கலை. தெரியுமா உங்களுக்கு? யோவான் 17:9 நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவனுக்காக வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்கிறாரு. ஏன் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் ஏன் அவருடைய சீடர்களுக்காக ஏன் ஜெபிக்கிறார்னா, அதில் 16ஆம் வசனத்திலே நான் உலகத்தால் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. லேலுயா. இப்படி உங்களை என்னை குறித்து இயேசு சாட்சி கொடுக்க முடியுமா? தாமரையில் தண்ணியில் இருந்தாலும் தண்ணி ஒட்டாது.
நீங்களும் நானும் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான் அல்ல, நம்ம பரலோகத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. மறுபடி என்னைக்கு நீ பிறந்தையோ அன்னையிலிருந்து நீ தேவனுக்கு நீ பிள்ளை ஆயிட்ட. உன் அப்பா அம்மா உன் குடும்பத்துக்கு ஜாதி ஜனத்துக்கு கிடையாது. யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கிறல, சொந்தமானதிலே வந்தார், சொந்தமான அவரை ஏற்றுக்கிறல, இன்ன வரைக்கும் ஏற்றுக்கிறலையா? நாத்தானியா நெதனியா நாத்தானியா இஸ்ரேல் பிரதமர் இன்ன வரைக்கும் இயேசுவை தேவகுமாரனை ஏற்றுக்கிறல. இப்போ வரைக்கும் ஊழியம் செய்கிறவனை தடை பண்ணுறான். இன்றைக்கி போட்டு ஈரான் போட்டு உடச்சி இன்றைக்கி முழுசாக அழிச்சிக்கிட்டு இருக்கான். அவன் எப்படியா கிறிஸ்தவனாக முடியும்? சில நாடுகள், கிறிஸ்தவ நாடுகள் ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இயேசுவுக்காக தான். இயேசு பிறந்த பூமியாச்சேன்னு பாவப்படுறாங்க. அந்த இயேசுவுக்காக தான் நம்ம உதவி கிடைக்குது. அவன் பிரதமர்னு நினைக்கல, யூதர்களும் நினைக்கல. இன்ன வரைக்கும் இயேசுவை தேவகுமார்னு இன்ன வரைக்கும் நம்பலையா, ஏற்றுக்கிறல. அப்படி ஒரு சிலர் ஏற்றுக்கிட்டாங்க, அவங்கள யூத கிறிஸ்தவன் தள்ளிட்டான். ஆகவே நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பிலிப்பியர் 3:20 அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வெயிட்டிங் லிஸ்ட்டு. இயேசுவை சந்திக்க நம்ம ரெடியாக இருக்கோம். அல்லேலூயா. ஆகவே இந்த பூமியிலே 1000 வருஷ அரசாட்சி இதே பூமியில் நடக்க போகுது. 1 கொரிந்தியர் 6 பரிசுத்தவான்கள் பூமியை நியாயந்திருப்பார்கள் அறியீர்களா? உலகம் தேவதூதர்களையே நியாயந்திருப்போம்னு அங்கே போட்டிருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை பின்பற்றி வந்தபோ எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பேதுரு கேட்குறான். மத்தேயு 19:27 சொல்கிறாரு, 28 மறுஜென்ம காலத்தில் இஸ்ரவேல் 12 கோத்திரத்தில் நீங்கள் உட்காந்து நியாயந்திருப்பீங்கன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அது அந்த 1000 ஆண்டு அரசாட்சி தான். வெளிப்படுத்தல் 5:9-10 அவருடைய மக்கள், அவருடைய சீடர்கள், கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க, உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டீர், நாங்கள் இந்த பூமியிலே அரசாளுவோம். லேலுயா. புதிய பாட்டை பூமி, இந்த பூமி அதான் 1000 ஆண்டு அரசாட்சி, இப்போ கிடையாது. அதான் அந்த சித்தம் செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஏசாயா 11 1-11 வரை வசனம் வரைக்கும் நீங்கள் படித்தீங்கன்னா, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி கர்த்தர அறிய அறிவினால் நிறைஞ்சிருக்கும். லேலுயா. அன்றைக்கு ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய் எருசலேமிலே தலைமையிடத்தில் இருப்பார். உலகம் முழுவதும் பரிசுத்தவான்கள் நியாயந்திருப்பாங்க. அன்னைக்கு தேவ சுத்தம் இந்த பூமியிலே பரிபூர்ணமாக நிறைவேறும். லேலுயா. அப்புறம் படிங்க. நான் இப்படியே போய்கிட்டு இருந்தால் முழு ஒரு ஜெபம் மாதிரி ஆகிடும். அப்படியே கீழே அப்படியே படிங்க. செய்யப்படுவதாக எங்கள் கடனாளிகளுக்கு அதான் அப்படியே படிங்க. அதான் சொல்லிட்டோமே. என்னது? மெல்ல படிங்க தாயி. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தரோம். அப்பப்போ கொடுங்கன்னா இந்த அழிஞ்சு போகிற சாப்பாடு கிடையாது. உணவு தந்தீர் நன்றி ஐயா. அழிஞ்சு போகிற சாப்பாட்டுக்கான உணவு தந்தீர். ஆகாரம் என்பது பரலோகத்தில் உள்ள ஆவிக்குரிய ஆகாரம். இயேசு அதை சொன்னார். யோவான் 6 24 தேடிக்கிட்டே வர்றாங்க. இயேசுவே எங்கே தேடுவேன் தேடிக்கிட்டே வர்றாங்க. இயேசு சொல்கிறாரு, அற்புதங்களை கண்டதுனாலவா என்னை தேடுறீங்க? அப்பம் புசித்து திருப்தி ஆனதுனால தான்டா என்னை தேடுறீங்கன்னு சொல்கிறாரு. அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல. அந்த 27 வசனம், அழியாத போஜனத்துக்காகவே கிரியை நடப்பிக்க நான் வந்தேன். அல்லேலூயா. அழியாத ஆகாரம், போஜனம், ஆவிக்குரிய மறைஞ்சிருக்கிற மண்ணா தான். அது இயேசு தான். அது அல்லேலூயா. யோவான் 6 48 58 வரை பார்த்தீங்கன்னா, நானே ஜீவ அப்பம். பழைய ஏற்பாட்டுக்காரங்க உலக பிரகாரமான அப்பத்தை சாப்பிட்டு செத்தாங்க. என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். லேலுயா. ஒரு ரகசியம் சொல்கிறேன். இயேசு மீனையும் கொடுத்தாரு, அப்பத்தையும் கொடுத்தாரு. மீன் பழைய ஏற்பாடு, அப்பம் புதிய ஏற்பாடு. அப்பத்தில் கழிக்கிற பொருள் இருக்கா, மீனில் கழிக்கிற பொருள் இருக்கா?
மீனில் தான் கழிக்கிற பொருள் இருக்குது. மண்டை, செதில், முள், குடல், ஏகப்பட்ட கழிவு பொருள் இருக்குது அதில். அதுபோல் பழைய ஏற்பாட்டை அப்படியே நம்ம முழுங்க முடியாது. மீனை மாதிரி கழிவு பொருள் நிறைய இருக்குது. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானது தான் அதுக்கு திங்கணுமே தவிர பொருளாங்கா தோன்றுகள் எல்லாவற்றையும் கழிவு பொருள் விட்டு விலகணும். ஆனால் அப்போ புதிய ஏற்பாடு ஜீவ அப்போ ஏசு கழிவு பொருள் ஏதாவது இருக்கா ஐயா? அப்பத்தில் ஏதாவது கழிவு அப்படி வச்சுட்டு சாப்பிடுவோம். அப்போ ஒன்று அப்படியே விழுங்கலாம். ஏசுவின் உபதேசம் அப்படியே எடுத்துக்கோங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன்னு சொன்னாரே, அப்படியே எடுத்துக்கங்கப்பா. அதில் கூட்டவோ குறைக்கவோ எடுத்து போடுறதோ எதுவும் கிடையாது. இன்றைக்கி கிறிஸ்தவ முழுவதும் ஸ்தாபனங்களை பின்பற்றினா, பிஷப்பை பின்பற்றினா, ரெவரண்டை பின்பற்றினா, போப்பை பின்பற்றினா, எந்தெந்த நாயோ பின்பற்றி இயேசுவை விட்டுட்டான். எது முக்கியமோ அதை விட்டுட்டான். முக்கியம் இல்லாத ஆளுகளை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கான். சாபனம் வேறொரு இயேசுவை பின்பற்றாங்க. இன்றைக்கி வேறொரு சுவிசேஷத்தை சொல்கிறாங்க. வேறொரு ஆவியிலேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வேறொரு ஆவி ரிக்கார்ட் அடிச்சு குத்துனா அண்ணா என்ன ஆவி அவன்? ஆகவே உலகம் இன்னைக்கு பிசாசுக்குள்ளே கிடக்கு. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று மத்தேயு 24:3 சீசர்கள் இயேசுகிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருக்கும். ஒருத்தனும் உங்களை ஏமாத்திடக்கூடாது. ஏனெனில் அஞ்சி அநேகர் என் நாமத்தை தெரிந்து கொண்டு நானே கிறிஸ்துன்னு சொல்லி அநேகரை வஞ்சிப்பாங்க, ஏமாற்றுவாங்கன்னே சொன்னார். இன்றைக்கி உலகம் முழுவதும் இன்றைக்கி ஏமாத்தம் பொய் பித்தலாட்டமாக தான் இருக்குது. உண்மை உள்ள இயேசுவை பிடிச்சிக்கங்க. இயேசுவை பிடிக்கணும்னா எப்படி? வசனத்தை பிடி. இந்த புதிய ஏற்பாட்டில் அழகு தமிழில் பரிசுத்த ஆவியானவர் அருமையாக நல்ல தமிழில் கொடுத்துருக்கார். உலகத்தில் எவனும் செய்ய முடியாத ஒரு சாதனை பரிசுத்த ஆவியானவர் செஞ்சு நம்ம கையில் அப்படியே கொடுத்துருக்காரு. இதில் கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே வாசித்து தியானித்து அப்படியே கடவுடி. போஸ்ட்மேன் மாதிரி. போஸ்ட்மேன் வேலை என்ன? தபால் என்ன வருதோ அப்படியே பிரிக்காமல் அப்படியே கொடுத்துட்டு போகிறது தான் வேலையை தவிர ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, எழுத்து திருத்து இருக்குது, மூல பாஷையில் அப்படி இருக்குது. உனக்கு என்னடா போஸ்ட்மேனே? நீ எது வருதோ அதை கொடுத்துட்டு போ. அதில் திருத்துற வேலை, ஒதுக்குற வேலை, அதெல்லாம் ஓ வேலை கிடையாது. வெளிப்படுத்தல் 22 கடைசியில் சொல்கிறாரு, எச்சரிக்கிறார் 18. இதனோட எதையும் கூட்டாதீங்க, ஏதாவது குறைக்காதீங்க. குறைச்சா உங்களுக்கு பயங்கரமாக அக்னி கடல் தான் வரும்னு சொல்லிட்டேன். நீதிமொழிகள் 30:6 அவருடைய வசனத்தோடு ஒன்றையும் கூட்டாத. கூட்டினால் நீ உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவே புறாடு ஆகிடுவேன். கூட்டாதே குறைக்காத. எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எவனும் நினைக்காதீங்கன்னு எண்ணாதீங்கன்னு இருக்கேன். 1 கொரிந்தியர் 4:6 எழுதப்பட்டாச்சுன்னா அதுக்கு மிஞ்சி நீ என்ன நினைக்கிற? அவர் சொன்னார்னா அதுதான் உனக்கு புரியுதோ புரியலையோ, விளங்குதோ விளங்கலையோ, சொல்கிறது ஏசு. அவர் சொல்கிறத அப்படியே நம்பு, கேளு. பின்னாடி சிற்றறிவுக்கு பின்னாடி புரியும், இப்போ புரியாது. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்முடைய தீர்க்கதரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளதுன்னு அப்பேற்பட்ட பவுலே சொன்னானே 1 கொரிந்தியர் 13:9-10. அவனை கூட நீ பெரியாளா? அவன் சொல்கிறான் கலாத்தியர் 1:8-9, நாங்கள் பிரசங்கித்த இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களே அல்லது வானத்திலிருந்து ஒரு தூதனை வந்து வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தா அவன் யார்? சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவான். முன் சொன்னது போல் மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்கிறான். ஆகவே பவுல் பிரசங்கம் பண்ணது அவன் படித்தவன் கற்றவன் அறிவாளி தான். ஆனால் கற்றது பெற்றது அவன் சொல்லலை. இயேசு தனக்கு வெளிப்படுத்தப்பட்டது தான் அவன் சொன்னானே தவிர வேறு அல்லன்னு அதுலேயே 11ஆம் வசனத்தில் இருக்குது. கலாத்தியர் 1:11 சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனசுடைய யோசனைப்படியானது அல்ல என்று முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அது ஒரு மனசனால் பெற்றதும் இல்லை, மனசனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே எனக்கு அது வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இப்போ இவங்க கரண்டில் இருக்கிறார். அவர் மறைவான மண்ணாவை ஜெயம் கொள்றவங்களுக்கு தர்றாரு. அனுதினமும் சாப்பிடுங்க. நம்ம ஆத்துமா அனுதினமும் புஷ்டியாக இருக்கணும். லேலுயா. சில ஆளுங்க உடம்பை பாருங்க, வாசலே பிடிக்காது. அந்த மாதிரி ஆவிக்குரிய வகையில் நீங்கள் கொளுத்த கன்றுகளைப் போல வளரணும்.
நல்லா புஷ்டியாக சாப்பிடணும். இரவும் பகலும் தியானிக்கிறவன் பாக்கிவான். எது கொடுத்தாலும் ஜெபம் 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 ஜெபம். ஜெபம் முன்னாடி வைக்காதப்பா, ஜெபத்தை பின்னாடி வை, உபதேசத்தை முன்னாடி வை. உபதேசம் சத்தியம் முக்கியம். ஒருத்தன் விடிய 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 லெட்ரு எழுதி முகவரி இல்லாட்டினா ஊர் போய் சேருமா? முகவரி தான் உபதேசம். உபதேசம் இல்லாத ஜெபம் வேஸ்ட்டு. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கூடிய ஜெபமும் அருவருப்பானதுனே இருக்குது. இயேசு உபதேசம் பண்ணார். மத்தேயு 5 அதிகாரம் உபதேசம், 6 அதிகாரம் ஜெபம் சொல்லி கொடுக்குறார். ஜெபம் 2வது உபதேசம். அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலையும் அந்நியோன்யத்திலையும் அப்பம் பிக்குதலையும் ஜெபம் பண்ணுதலையும் உறுதியாய். ஜெபம் கடைசியில் வருது, உபதேசம் முன்னாடி வருது. இன்னைக்கு உபதேசம் இல்லாதனால ஜெபம் முன்னாடி வந்து முழங்கால் ஜெபம், அமாவாசை ஜெபம், பௌர்ணமி ஜெபம், நடுநிசம் ஜெபம். அடேங்கப்பா என்னென்ன ஜெபம் பண்ணுறானோ யாருமே. உருள்றான். ஒரு பொம்பளை உருளுது. டச்சு 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 டச்சுன்னு ஒரு பன்னி. சன்னி சன்னி, அவன் பேர் என்ன? பன்னியா பென்னி. வெளிநாட்டில் ஒருத்தன் கோட்டை தூக்கி போட்டு கொசுவை துரத்துற மாதிரி, நாயை துரத்துற மாதிரி ஜனங்களை விழுந்துக்கிட்டு இருக்கான். இயேசு என்னைக்காவது விழா வச்சாரா? அப்போஸ்தலர் என்னைக்காவது தள்ளி விட்டு விழுந்தாங்களா? இது என்னன்னே புரியல. புதுவிதமானத நூதனமான சீசர்களாக இன்றைக்கி நிறையா பிசாசின் ஊழியர்கள் எழுப்பிட்டாங்க. ஜாக்கிரதை, இயேசுவை பிடிச்சிக்க. நான் பேசிட்டு போயிடுவேன். என்னை ஃபாலோ பண்ணக்கூடாது, என்னை பிடிக்கக்கூடாது. நான் சொன்ன இயேசுவை பிடிச்சிக்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரு. அவர் ஆகாரத்தை அனுதினமும் சாப்பிடு. வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடல, அனுதினமும். அல்லேலூயா. தினந்தோறும் அந்த மன்னாவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். அல்லேலூயா. திரும்ப அடுத்து என்ன? எங்கள் கடன்காரங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. முதல்ல உள்ளதை விட 2வது தான் அதிகமாக மக்கள் ஜெபிக்கிறாங்க. எங்களை மன்னி, எங்களை மன்னி, எங்களை மன்னி. ஏன் முன்னாடி உள்ளதை கண்டிஷன், பின்னாடி தானாக நடக்கும். நீ கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. முன்னாடி உள்ளதை நீ மன்னிச்சா பிறருக்கு நீ மன்னிக்கும் போது 2வது உனக்கு தானாக விடுதலை ஆயிடும். அல்லேலூயா. கிறிஸ்தவங்க முழுவதும் மன்னிச்சாங்க. ஸ்தேவானை கல்லெறிஞ்சி கொண்டாங்க ஐயா. ரொம்ப பல்ல கடித்தாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி கல்லை விட்டு எரிஞ்சாங்க. சாகும்போது என்ன செஞ்சான் தெரியுமா? அப்போஸ்தலர் 17 அப்போஸ்தலர் 7:60 தேவனே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாங்க. மிகுந்த சத்தம் விட்டு சொல்லி ஜீவனை கொடுத்தான். ஐயா சாகும்போது மன்னிச்சான். யாராவது செய்வாங்களா? இயேசு சிலுவையில் தொங்கும் போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று. அதுதானே கிறிஸ்தவ சிந்தை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் தாவீது சாகும்போது சாலமோனை கூப்பிட்டு, இங்கே வா, இந்த நாபால்னு ஒருத்தன் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணி வஞ்சிட்டான், அவனை சமாதானத்தோடு அவன் நரமயிர பூமியில் விடாத, அவன் கொடூரமாக கொன்று தான் அவனை நீ புதைக்கணும் தவிர சாகும்போது பாருங்கள் ஒரு நல்ல வாக்கு பெரிய மனுஷன் சொல்லாமல். அந்த நேரத்தில் கூட கிளுகிழுப்பு வேணும், ஆசா. ஒரு பொம்பளைய கட்டி அணைச்சிக்கிட்டு மனுஷனாடாவன். அதனால தான் தாவீதின் குமாரன்னு எல்லாரும் சொன்னாலும் ஏற்றுக்கிறது தெரியுமா உங்களுக்கு? மத்தேயு 22 அதிகாரத்தில் வேதவாரர் பரிசீலனை கேட்குறாரு, யாருடைய குமாரன் கிறிஸ்து? தாவீதின் குமாரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 39 பார்த்தீங்கன்னா இருக்குது. 110 சங்கீதத்தை இயேசு சொல்கிறாரு. அந்த தாவீது அவரை ஆண்டவர்னு சொல்லியிருக்க, அவனுக்கு அவர் குமாரனாக இருப்பது எப்படின்னு கேட்குறாரு. எவனும் பதில் பேச முடியல. அதனால எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நீங்களும் சொல்லக்கூடாது. இயேசு என்ன சொன்னார்? அல்லேலூயா. அவரை பின்பற்றின அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க அதைத்தான் பார்க்கணும். பழைய ஏற்பாட்டுக்காரங்க நமக்கு கோல் மாடல் இல்லை, முன்மாதிரிகள் இல்லை. எபிரேயர் 11 அதிகாரம் பழைய ஏற்பாட்டு பட்டியல், விசுவாச பட்டியல். கடைசியில் இந்த தோல் துருத்திகள்லாம் சொல்லிட்டு கடைசியில் 39-40 ஒரே அடி. இவர்கள் எல்லாரும்
விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்றிருந்தோம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனாங்க இருக்கு 40. அவர்கள் நம்மை அல்லாமல், அவர்கள்லாம் பழைய ஏற்பாட்டுக்காரங்க, நம்ம என்ன கிறிஸ்தவனை விட அவர்கள் பூரணம் அல்ல போட்டிருக்கு. ஆகவே 12ஆம் அதிகாரத்திலே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமானம்னா பழைய ஏற்பாடு தான், நியாயப்பிரமாணம் தான் பாரம். தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி. நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு விசுவாசம் வேற, புதிய ஏற்பாடு இயேசு தொடங்கின விசுவாசம் வேற. இயேசுவே தொடங்குறாரு, இயேசுவே முடிக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் இயேசு வராதனால பழைய ஏற்பாடு விசுவாசம் இயேசுவின் விசுவாசம் அல்ல. அந்த பொதுவான விசுவாசம் நம்பப்படுகிற உறுதி காணப்படாத காரியமாக இருக்குது. புதிய ஏற்பாட்டில் இயேசு தொடங்குறாரு, அவரே முடிக்கிறாரு. என்ன விசுவாசம்? இயேசுவை தேவகுமாரன்னு விசுவாசிக்கிற விசுவாசம். இதுக்கு தான் இது ஃபுல்லாக எழுதப்பட்டிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? ஒரு புஸ்தகம் எழுதுனா அதில் ஒரு கருப்பொருள் இருக்கும். ஒரு சின்ன பாயிண்ட் வச்சு தான் புஸ்தகமே இருக்கும். ஒரு படம் எடுக்கிறான்னா ஒரு சின்ன கருப்பொருள் வச்சு தான் அந்த படமே இருக்கும். அதுபோல் இந்த 66 புஸ்தகம், புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகம், ஒரே கருப்பொருள் சொல்லவா, ஒரே விஷயம் சொல்லவா? யோவான் 20:31 படிங்க. யோவான் 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பாயிண்ட். நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் அடக்கம். இயேசு செய்த அநேக அற்புதங்கள் அது சேர்க்கப்பட்டால் உலகம் கொள்ளாது. அவ்வளவு காரியம் சேர்க்கப்படலை. கருப்பொருள், இந்த புஸ்தகங்களுக்கு எழுதப்பட்ட கருப்பொருள் இயேசுவ தேவகுமார்னு நீ விசுவாசிக்கணும். நீங்கள் ரொம்ப பேருக்கு அது தெரியலையே. நீங்கள் நம்ம ஆளுவே ஒருத்தன் பாட்டு பாடுறான், உன்னை அப்பான்னு சொல்ல ஆசை, அப்பான்னு சொல்லவா? உன்னை அம்மான்னு சொல்லணும், அம்மான்னு சொல்லவா? எப்படி சொல்கிறதுன்னே தெரியலப்பா அவருக்கு. சொல்கிறார், தேவகுமார்னு சொல்லி பழகு. லேலுயா. கந்தகை மந்திரி அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே ரதத்தை நிறுத்த சொல்லி இயேசுவை தேவகுமார்னு விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஞானஸ்தானம் பெற்று சந்தோஷமாக போனான். லேலுயா. யூதர்கள் இயேசுவை தேவகுமாரனை ஏற்றுக்கல. ஏற்றுக்கொண்டவன் விடுதலையாகிறான், ஏற்றுக்கொள்ளாதவன் ஆக்கினி துருப்படைகிறான். ஒரே வசனத்தில் இருக்குது, யோவான் 3:18. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான், அவரை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இராததினாலே அந்த ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டது ஆயிற்று. அப்படி ஒரே வசனத்தில் விடுதலை, ஜட்ஜ்மெண்ட் ஒரே வசனத்தில் இருக்கு. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். 1 யோவான் 5:4. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்ன விசுவாசம்? 5ஆம் வசனம். இயேசுவை தேவகுமாரன் விசுவாசிக்கிறவன் அன்றி உலகத்தை ஜெயித்தவன் யார்? யாரும் கிடையாது. இந்த நுணுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு இன்றைக்கி ரொம்ப பேர் இல்லை. நீங்கள் அறிவாளிகளாக இருக்கீங்க, ரொம்ப கவனமாக கேட்குறீங்க. போர் அடிக்கலை பாஸ்டர், நிறுத்தலைன்னு எவனும் வாட்சியாக பார்க்கல. ஆனாலும் தொடர்ந்து நான் பேச சமயம் இல்லாதனால அடுத்த ரவுண்டில் நம்ம அடிப்போம். ஆகவே இதில் என்ன சொல்லியிருக்கு? கடன்களை மன்னிக்கும். மற்றவனை நீ மன்னிச்சா உனக்கு மன்னிப்பு உண்டு. அடுத்து என்ன? 13ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. எங்களை சோதனைக்குட்படாதபடி தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்ய வல்லமை மகிமை என்றென்றும் உம்முடையவைகளே. இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். சோதனைக்குட்படாதபடி. பாஸ்டர், என் மனைவியே எனக்கு சோதனையாக இருக்குது. பாஸ்டர், பிள்ளைங்க எனக்கு ரொம்ப சோதனையாக இருக்குது. எனக்கு சிலுவையே சுமந்துக்கிட்டு வான்னு சொல்கிறது என் பிள்ளைங்க தான், என் குடும்பம்தான். எத்தனையோ பெற்றோர்கள் சாமியாரா பரதேசியா பண்டாரமாக போகிறாங்கன்னா பக்தி பரவசத்தில் போகலை. உங்கள் தொந்தரவு தாங்க முடியாமல்
அப்படியாவது போய் சாபம் பண்ணான்னு போகிறாங்களே தவிர பக்தியில் எவனும் போகலை. குடும்பத்தில் அவ்வளோ சோதனை, அவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஆனால் இயேசு சொன்ன சோதனை அது அல்ல, உலகம் முழுவதும் வர்ற சோதனை வரப்போகுது. உலகத்தில் ஒரு பெரிய சோதனைகள் இருக்கு. சொல்லவா அந்த சோதனை என்னன்னு? வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 படிங்க, நான் சீக்கிரம் முடிக்கிறேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலே பாயிண்ட் பூமியின் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலோங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். அல்லேலூயா. இந்த உலகம் முழுவதும் ஒரு சோதனை காலம் வரப்போகுது. அது என்ன காலம்? அந்தி கிறிஸ்து காலம். இப்போ வரப்போகுது. இப்போ இந்த வந்துருச்சு. இப்போ யுத்தம், பஞ்சங்கள், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, அவர் சொன்னதெல்லாம் நடந்துருச்சு. இப்போ இஸ்ரேல் யுத்தம், இஸ்ரேல் சேனைகளால் சூழ்ந்திருக்கும் போது அந்த நாள் சமீபமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிங்கன்னு சொன்னாரே. இன்னைக்கு சேனைகளால் சூழ்ந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் அந்தி கிறிஸ்து ஐநா சபையிலேருந்து ஒரு யூதன் வருவான். யூதர்களுக்கு ஆதரவாக யுத்தத்தை நிறுத்துவான். யூதர்களுக்கு ஆதரவாக தேவாலயம் கட்டி கொடுப்பான். யூதர்கள் அவங்கள கிறிஸ்துன்னு சொல்லி ஏற்றுக்கிடுவாங்க. 7 வருஷம் அவனோட உடன்படிக்கை பண்ணுவாங்க. அதில் பாதி முடிஞ்ச உடனே பாதி சுய புத்தியை காட்டுவான். நானே தேவன்னு சொல்லுவான், நானே கடவுள்னு சொல்லுவான், என்னை கும்பிடுங்கன்னு சொல்லுவான். 666 என்ற முத்திரையை உலகம் முழுவதும் பறைசாட்டுவான். 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரத்திலே அவனுடைய அக்கிரம கிரியைகள், கேட்டின் மகன், பாவ மனுஷன், பிசாசி மனுஷன் சொல்லி அங்கே போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துடைய வருகையின் பிரசன்னத்தினால தான் நான் நாசம் பண்ணுவாரே தவிர வேற அல்ல. உலகம் முழுவதும் அந்த சோதனை காலம் வரப்போகுது. ஆதார அட்டை எப்படி முக்கியமோ அதுபோல் 666 முக்கியம்னு ஒரு சட்டம் வரப்போகுது. ஏன் மூளையிலேயே ஜிப்பில் இன்றைக்கி வைக்க ஆரம்பிச்சுட்டான் வெளிநாட்டுக்காரன். இன்றைக்கி மறுபடியும் கொரோனா நோய் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி உலகம் முழுவதும் நிம்மதி சமாதானமே இல்லாத அளவில் உலகம் முழுவதும் பிசாசு இன்றைக்கி ஆண்டுகிட்டு இருக்கிறதுனால கொடூர காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கு. உலகம் முழுவதும் சோதனைக்கு உட்பட போகுது. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நான் உன்னை காப்பேன், நான் உன்னை காப்பேன். சோதனையிலிருந்து எங்களை ரட்சித்து கொண்டு இருக்கேன். அந்த ஜெபந்தான் ரட்சிப்புன்னு சொல்கிறது 3 வகை இருக்குது. ஆவி, ஆத்மா, சரீரம். நம்ம கொண்டது மனுஷன். நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டோமா இல்லைன்னு ரொம்ப பேர் சந்தேகப்படுறாங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்கிறோம். ஆனால் இன்னும் ஏன் பாவ எண்ணங்கள் வருது, ஏன் இச்சைகள் வருது, ஏன் இந்த உலக இன்பங்கள் ஏன் வருது? டக்குன்னு சுதாரித்து மறுபடியும் தோத்துறோம் சொல்கிறோமே தவிர உண்மையிலேயே நம்ம ரட்சிக்கப்பட்டோமான்னு நமக்கே ஒரு சந்தேகம் வருது. உண்மையிலே உங்களுக்கு ரகசியம் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆனால் ஏன் அந்த எண்ணங்கள், பழைய எண்ணங்கள், மாம்ச எண்ணங்கள் ஏன் வருதுன்னா, இந்த சரீரம் ரட்சிக்கப்படலை. கவனிங்க, இந்த உடம்பு ரட்சிக்கப்படலை, ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கு. தவளை தண்ணிக்கு இழுக்குது, ஓனா தரைக்கு இழுக்குது. அது மாதிரி இந்த ஆத்துமா பரலோகத்தை இழுக்குது. சரீரம் ரட்சிக்கப்படாதனால பூலோகத்தில் இருக்குது, இங்கே இழுக்குது. 2லேயும் நம்ம ஆவி இருந்து தத்தளிக்குது. ரகசியம் புரிஞ்சுக்கிங்க. வசனம் சொல்கிறேன். முதல் ரட்சிக்கப்பட்டது ஆத்துமாவில் தான், உடம்புல கிடையாது. 1 பேதுரு 1 அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் அவரை காணாதிருந்து விசுவாசிக்கிறீங்க, அவரை தரிசியாமல் இருந்து விசுவாசிக்கிறீங்க. அந்த விசுவாசத்தின் பலனாகிய 9ஆம் வசனத்தில் ஆத்துமா ரட்சிப்பை அடைகிறீர்கள். லேலுயா. என்ன ரட்சிப்பு? ஆத்துமா ரட்சிப்பு அடைஞ்சிட்டோம். அதனால தான் பரலோகத்தை தேடுறோம், இயேசுவை நாடுறோம். இவ்வளோ நேரம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோ சத்தியம் இருக்குது, எவ்வளவோ ரகசியம் இருக்குது, பாட்டு பாடுறோம். ஆத்துமாவில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. கம்ப்ளீட்டாக சரீரத்தில் ரட்சிக்கப்படலை. அதனால் பூலோகத்தையே யோசிக்குது, சிந்திக்குது. இந்த சரீரம் ரட்சிக்கப்படுமே, அதுதான் மறுரூபமாகிறது, அல்லது ரகசிய வருக, அல்லது எடுத்துக்கொள்ளப்படுவது. லேலுயா. இது ரகசியம் தான். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 23 அதுவும் அல்லாமல் ஆவின் முதற் பலங்களை பெற்ற நாமும் கூட நம்ம சரீர மீட்பு ஆகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து
நமக்குள்ளே தவிக்கிறோம்னு பவுல் சொல்கிறான். ஆவின் முதல் பலன்களை பெற்ற நாமம்னா யார்? முதல் பலன் என்ன? ஆத்துமா பலனாகிய ரட்சிப்புன்னு சொன்னோமே. அதை பெற்றவங்க சரீர மீட்பு அடையலை, காத்திருக்கிறோம். மீட்புனா ரட்சிப்பு, சரீர ரட்சிப்பு. ஆகவே இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு சோதனைக்கு 666க்கு உழாதபடி, மிருகத்தின் முத்திரை தெரியாதபடிக்கு தேவனே என்ன செய்ய போகிறார்னா, நம்ம சரீரத்தை ஒரு இமை பொழுதில் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள பரிசுத்தவான்களுடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:51 இருக்கு. இதோ ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், நாமெல்லாம் நித்திரையாவதில்லை, ஒரு நிமிஷத்தில் இமை பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். 1 தெசலோனிக்கேயர் 4 16-17 போட்டிருக்கு. இந்த வார்த்தையினாலே ஒருவருக்கொருவர் தேற்றுங்க, ஒருவருக்கொருவர் நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் காப்பேன்னு சொல்கிறாரு. சோத காலம் தப்பும்படி காப்பேன்னு சொல்கிற ரகசியம் அதுதான். அல்லேலூயா. லூக்கா 21:35-36 உலகம் பூமி எங்கும் கூடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். கண்ணி வச்சுட்டா குருவிக்கு தெரியாது, அகப்பட்டுரும். உலகம் முழுவதும் கண்ணி வச்சாச்சு பிசாசு. 36 அதுக்கு தப்பி, இவைகளுக்கெல்லாம் இங்கே தப்பி, அங்கே ஒரு புள்ளி வச்சிருக்கு, தப்பி மனசுமார் முன்பாக நிற்க பாத்திரவான்கள் என்னப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னா, இந்த கண் இல்லை, இந்த கண் அகக்கண்கள், மனக்கண்களை அநேகருக்கு பிசாசு குருடாக்கிட்டான். இந்த கண்கள் திறந்து எப்பவுமே வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும். நான் இத்தனை செய்தேன், நீ இருதயமோ விழித்திருந்தது. அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் எப்போதும் உனக்கு திறக்கணும். எந்த சட்டம் போட்டாலும், எந்த திட்டம் போட்டாலும், எந்த அரசாங்கம் எதை செய்தாலும் வருகைக்கு அடையாளம் என்று நினைப்பதுதான் எச்சரிப்பு, விழிப்பு. ஆகவே எல்லா கணமும் மகிமையும் துதியும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் முழுவதும் அவருக்கு. என் படிப்பு, என் செல்வம், என் பணம், என் வசதி, என் சொத்து சுகம், என்னுடைய ஜீவன் எல்லாமே நீங்கப்பா, எல்லாமே உமக்கு. ஆமேன். ஆமேன்னா இயேசுவின் பெயர், புரிஞ்சுக்க. அப்படியே ஆக கடவுதுன்னு சொல்லுவான் சிலர். இயேசுவின் பெயர் அது. ஆதாரம் இருக்கா? இருக்கு. வெளிப்படுத்தல் 3:14 படிங்க. வெளிப்படுத்தல் 3:14 ஆமேன் சொல்றதுக்கு விளக்கம் என்னவென்றால், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கெல்லாம் ஆதியமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதா. அல்லேலூயா. வெளிப்படுத்த 2-3 அதிகாரங்களில் இயேசுவுக்கு நிறைய பேர்களில் ஒவ்வொரு சபைக்கு ஒரு பேரால் அறிவிக்கப்படுறாரு. அதில் உள்ள பேர் ஆமேன் என்பவர். ஏன் ஆமேன் அவருக்கு பேர்? எதுக்காக? 2 கொரிந்தியர் 1:20 2 கொரிந்தியர் 1:20 படிங்க. படிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், அது பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கு? ஆமென்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அல்லேலூயா. அந்த இயேசு உனக்குள்ள இருந்தா வாக்குத்தத்தங்கள் முழுவதும் ஏற்ற காலத்தில் நிறைவேறிக்கிட்டே வரும். இயேசு உனக்குள்ள இருக்கிறாரா என்பதை செக் பண்ணுங்க. 2 கொரிந்தியர் 13:5 அவர் தொடங்கின விசுவாசம் உனக்குள்ளே இருக்கா? இயேசு உனக்குள்ளே இருக்காரா? உங்களை நீங்களே அறியீர்களா? விசுவாசமாக இல்லாதவங்களாக இருந்தால் அறியீர்கள், விசுவாசத்தில் இருந்தால் பரீட்சைக்கு நில்லாதவங்க அறிய மாட்டாங்க. நீ அறியணும், உனக்குள்ளே அந்த ஆமேன் இருக்கிறது. தெரியாமல் முஸ்லீம்காரங்க ஆமேன் ஆமேன்னு சொல்கிறாங்க, தெரியாமல் சொல்கிறாங்க. இந்துக்காரங்க ஓம்னு சொல்கிறாங்க, ஓம்னா ஆம் ஆமேன் அந்த அர்த்தம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யூதர்கள் ஆமேன் ஆமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தெரியல. கிறிஸ்தவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தெரியல. இயேசுவின் பெயர் உனக்குள்ளே இருக்கா? ஆகவே பரமண்டல ஜபத்தினுடைய தத்துவம் விளக்கம் இதுதான். இனிமேல் நீங்கள் சொல்லுவீங்க, இதெல்லாம் நினச்சி புரிஞ்சு சொல்லுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்ற தலைப்பை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
அடுத்த ரவுண்டில் சிறைவெடி தொடரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். அவர்களுக்கு சபையின் சார்பாக நம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கருத்தை ஏற்று நம்மை மத்தியில் வந்து நல்ல ஒரு போராட்டத்தை பிரசங்கத்தை நமக்கு செய்திருக்கிறார். அநேக காரியங்களுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை நமக்கு விலக்கி இருக்கிறார், கொடுத்திருக்கிறார். காரியங்கள் உயர்த்தி கதை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய இந்த நாளிலும் கூட இன்னும் நாங்கள் எதுவும் பேசுறதுக்கு இல்லை, நேரம் ஆயிடுச்சு. ஒரு பாடலை நாம் பாடுவோம்.